அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறேன். மழை விட்டாலும் தூவானம் விடாத குறையாக மிகப்பெரிய வழக்கிலிருந்து தமிழக முதலமைச்சராக இருந்த அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதா விடுவிக்கப்பட்டதாக மிகப்பெரிய ஆறுதல் எழுந்தாலும் கூட அந்த வழக்கின் தீர்ப்பில் சில குறைகள் இருக்கின்றன. அந்த குறைகள் வெறும் எழுத்துப்பிழையாகவோ கருத்துப்பிழையாகவோ அல்லாமல் ஒட்டுமொத்தமாக நீதி வழங்கப்பட்ட முறை, ஒட்டுமொத்தமாக வழங்கப்பட்ட தீர்ப்பின் அடிப்படையை மாற்றியமைக்கக்கூடிய அடிப்படையில் இருக்கின்றன என்று ஒரு மிகப்பெரிய விமர்சனங்கள் இருந்திருக்கின்றன. அரசு வழக்கறிஞராக செயல்பட்ட திரு ஆச்சாரியா உட்பட ஆச்சாரியா மட்டுமின்றி எதிர்க்கட்சி தலைவர்கள் அனைவருமே கூட இந்த குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள். உண்மையிலேயே அப்படித்தான் இருக்கிறதா? இது சாதாரணமாக திருத்தி அமைக்கப்படக்கூடிய ஒரு எழுத்துப்பிழை கருத்துப்பிழை மட்டும்தானா, அல்லது அதை தாண்டி வழக்கூடிய ஆதாரத்தை மாற்றக்கூடிய ஒரு விஷயமா? திருத்தப்பட வேண்டியதா இந்த ஜெயலலிதாவுடைய மேல்முறையீட்டு தீர்ப்பு? இதை பற்றி தான் இன்றைய ஆயுதத்தில் விவாதிக்கிறோம். அதற்கு முன்னால் நம்ம சிறப்பு செய்தியாளர் சலீம் கொடுக்கக்கூடிய கூடுதல் தகவல் என்ன இப்போது கேட்கலாம். இந்த பிரச்சனையை மிக எளிமையாக புரிந்து கொள்ளலாம். அதாவது சொத்து வழக்கில் ஜெயலலிதா மற்றும் மூவருக்கு பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு பண்றாங்க எங்க கர்நாடக உயர்நீதிமன்றத்தில். கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி ஒரு தீர்ப்பு கொடுக்கிறார். என்ன பண்றார் அப்படின்னா, ஜெயலலிதா மற்றும் மூவரையும் விடுதலை செய்து தீர்ப்பளிக்கிறார். இப்பொழுது எதிர்கட்சிகள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீதிபதி தீர்ப்பு கொடுத்துட்டார், ஆனால் இதில் கணக்கு பிழை இருக்கிறது. அது என்ன கணக்கு பிழை என்று நாம் தெரிந்து கொள்ள முதல்ல நீதிபதி என்ன சொல்லிருக்கார் அவருடைய தீர்ப்புல அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியணும். சுருக்கமாக சொல்ல போனால், குற்றம் சுமத்தப்பட்டவர்களின் மொத்த வருமானம் 34,76,00,000. இவர்களுடைய மொத்த சொத்து 37,59,00,000. இப்பொழுது கணக்கில் வராத பணம் எவ்வளவு இருக்கிறது? 2,82,00,000. அதாவது அவங்களுடைய வருமானத்தை காட்டிலும் சுமார் 8% பணம் அதிகமாக இருக்கிறது. இது 10%க்குள்ள இருக்கிறதுனால இது ஏற்கத்தக்கது அப்படின்னு சொல்லி நீதிபதி சொல்லிட்டார். இப்பொழுது எதிர்கட்சிகள்லாம் என்ன சொல்றாங்க? இவருடைய கணக்கில் பிழை இருக்கிறது. அது என்ன பிழை அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும் பொழுது இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் வாங்கிய மொத்த கடன் அப்படின்னு சொல்லி நீதிபதி சொல்லி இருக்கிறது 24,17,00,000 ரூபாய். ஆனால் இவர்கள் வாங்கிய மொத்த கடனோ 10,66,00,000 மட்டும்தான். ஆக 13 கோடி கூடுதலாக அதில் சேர்க்கப்பட்டுள்ளது. அதை வருமானத்தில் சேர்க்க வேண்டும். அப்படி சேர்த்தால் கணக்கில் வராத பணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வருமானத்துல மொத்தம் 75%க்கும் மேல போகும். ஆக தீர்ப்பு மாத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கர்நாடக அரசாங்கம் இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய வேண்டும் உச்சநீதிமன்றத்தில் என்று குரல் எழுப்ப ஆரம்பித்து விட்டார்கள். அரசு வழக்கறிஞர் குரல் மட்டுமன்று எதிர்க்கட்சிகளுடைய குரலும் கூட இந்த திருத்தப்பட வேண்டியது இந்த தீர்ப்பு என்று இருக்க, உண்மையிலேயே திருத்தப்பட வேண்டியதான இந்த ஜெயலலிதாவுடைய மேல்முறையீட்டு வழக்குக்கான தீர்ப்பு என்ற தலைப்பில் தான் இன்றைய ஆயுதத்தில் விவாதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி நம்முடைய திரு சரவணன், திமுக வழக்கறிஞர், இந்த வழக்கில் முதலிருந்து ஆஜராகி கொண்டிருக்கக்கூடிய திரு வழக்கறிஞர் சரவணன் நம்முடைய இருந்திருக்கார். அதேபோல மார்க்சிஸ்ட் கட்சியுடைய முக்கிய பிரமுகர் திரு கனகராஜ் அவர்கள் நம்முடைய இருந்திருக்கார். அதேபோல இந்திய குடியரசுக் கட்சியை சேர்ந்த திரு சேகு தமிழரசு அவர்கள் நம்முடைய இருந்திருக்கார். அதேபோல இன்னொரு வழக்கறிஞர் திரு வைபவ் அவர்கள் நம்முடைய இருந்திருக்கிறார். அரசியல் கட்சி சார்பற்றவர், அதிமுகவால் ஈர்க்க வழக்கின்பால் ஒரு ஈர்ப்பு கொண்ட திரு வைபவ் அவர்கள் முடிந்திருக்கார். உங்க 4 பேர் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் திரு சேகு தமிழரசன் ஆரம்பிக்க விரும்புறேன். முதல் கட்ட தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுக்க விரும்புறேன். நீங்க பார்த்திருப்பீங்க, திமுக தலைவர் மட்டுமல்ல, சுப்பிரமணிய சாமி மட்டுமல்ல, பாமக நிறுவனர், மதிமுக பொதுச்செயலாளர் என்று மார்க்சிஸ்ட் கட்சி, இடதுசாரி கட்சி, எல்லா கட்சி தலைவர்களும் சொல்லிருக்கக்கூடிய விஷயம், அரசு வக்கீலாக செயல்பட்ட திரு ஆச்சாரியா சொல்லிருக்கக்கூடிய விஷயம், இதுல இந்த வழக்குடைய தீர்ப்புல 852 பக்கத்துல ஒரு மிகப்பெரிய கூடுதல் பிழை இருக்கிறது. கிட்டத்தட்ட 13.5 கோடி ரூபாய் கூடுதலாக சேர்க்கப்பட்டிருக்குது. அந்த வருமானம் சேர்த்தால் அந்த வழக்குடைய அடிப்படையை மாறிடும் சொல்றாங்க. இதை நீங்க ஒரு சாதாரணமான ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக், ஒரு டைப்போ எரர் அப்படின்னு பாக்குறீங்களா, இல்ல ஒரு கவனக்குறைவான ஒரு விஷயமா பாக்குறீங்களா? முதல்ல எனக்கு இதனுடைய பதில், ஒரு தீர்ப்பை அந்த தீர்ப்பு என்கிற வகையில் தான் பார்க்க வேண்டுமே தவிர, அந்த தீர்ப்பினுடைய அதுல என்னென்ன ஆழம், அதனுடைய நீளம், இதெல்லாம் விமர்சிப்பது என்பது நீதிமன்றத்தையே அவமதிக்கிற ஒரு நடவடிக்கை. அதனால இருங்க, நான் சொல்லிட்டு வரேன். திரு சரவணன் இருக்கிறார் இந்த வழக்குல வாதாடி கொண்டிருந்த நான் என்னுடைய முழு பதில் சொல்லிட்டு போல திரு வைபவ் இருக்கிறார். அவங்க ரெண்டு பேருமே வழக்கறிஞர். உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும். நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கியதற்கான நோக்கத்தை சந்தேகித்தால் நிச்சயமாக அது ஒரு கண்டெம்ப்டுக்குள்ளே வர முடியும். நீதிபதி முழுமையா சொல்லாததுக்கு முன்னாடி நீங்க அவசரப்படுறீங்க. இத முதல்ல நான் இதை சொல்லிட்டு நான் என்ன சொல்ல வரேன் நீங்க கேட்டுங்க. ஆக தீர்ப்புக்கு உள்ள போய் அதுல இருந்து நடந்த முழு 919 பக்க தீர்ப்புக்குள்ள வரிக்கு வரி இது ஏன் நடந்தது, அது ஏன் நடந்ததுலாம் நம்ம விமர்சனம் பண்ணிட்டு இருக்க முடியாது, ஆய்வு நடத்த முடியாது அந்த தீர்ப்புல. அது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. நான் கேட்கறது, இப்போ இப்படி ஒரு குறைபாடு இருக்கிறது, இப்படி ஒரு கூட்டல் கழித்தல் தவறு இருக்கிறது, இது எல்லாம் நான் கேட்கறதுக்கு முன்னாடி இங்க நம்ம வழக்கறிஞர் இருக்காரு, இன்னும் பல வழக்கறிஞர்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள். நாங்க வழக்கறிஞர்கள் அல்ல. ஆனால்
நான் கேட்கிற ஒரு சாதாரண குடிமகனாக கேட்கிற கேள்வி, சட்டத்தை பற்றி மேலெழுந்து வாரியா தெரிஞ்சிருக்கிற கேள்வி, இந்த தீர்ப்பினுடைய உண்மை நகலை யார் பார்த்தது இதுவரைக்கும் 1 கோடி பேர் டவுன்லோட் பண்ணிருக்காங்க வெப்சைட்ல இருந்து. அதாவது 1 கோடி பேர் வெப்சைட்ல இருந்து உங்களுடைய இதுல இருந்து பார்த்திருக்காங்க. ஆனால் இதனுடைய அந்த மூல இது இருக்குல்ல, தீர்ப்பினுடைய மூலம், அந்த மூலத்தை பார்த்தவர்கள் யார்? தீர்ப்புடைய மூலம் வந்து ரிஷி மூலம், நதி மூலமா, தீர்ப்பு மூலம் நீங்க கேக்குறீங்க. நான் கேட்கிற அந்த தீர்ப்புடைய மூலத்தை வெளியிட்டது கர்நாடக உயர்நீதிமன்றத்துடைய பதிவாளரே தவிர, கர்நாடக உயர்நீதிமன்றத்துடைய இணையதளத்தில் தான் வெளியிடப்பட்டிருக்கே தவிர திமுகவுடைய இணையதளத்தில் வெளியிடப்படவில்லை. நீங்க இன்டர்நெட்ல வந்த ஒண்ணு எடுத்துக்கிட்டு வச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்க முடியாது. அது சட்டப்பூர்வமான சட்டப்படியான ஒரு கண்ணோட்டம் அல்ல. அதாவது அந்த தீர்ப்பினுடைய முழு அப்படியே முதன்மை தீர்ப்பு யாருகிட்ட இருக்கு இன்னைக்கு? இன்னும் பெட்டரா நீங்க கேட்டிருக்கலாம். குமாரசாமி சொல்றது காதால கேட்டது யாரு? மத்த யார் சொன்னா நம்ப மாட்டேன்னு நீங்க சொல்லிருக்கீங்க. இல்ல காதால கேட்டவர். இப்ப நான் கேட்கிறேன், நான் அடுத்த கேள்விக்கு போறேன். அந்த தீர்ப்பை வந்து நீங்க வந்து அதை வந்து திரு ஆச்சாரியா அதுல வந்து வழக்காடி ஒரு வழக்குரைஞர் இப்படி கேட்கிறார். அவர் ஏன் வந்து மக்கள் மன்றத்துல கேட்கணும்? அவர் வந்து அப்படி விமர்சிப்பதற்கு அந்த தார்மீக உரிமையே கிடையாது, வழக்காடியவர். ஆனா அவரே ஏன் ஒரு நீங்க வந்து திருப்பி நகலை கேளுங்க, அதனுடைய உண்மையான நகல் இன்டர்நெட்ல போடுற, அதாவது 919 பக்கம் இங்க வழக்கறிஞர் இருக்கார், அதுல அவர் வாதாடிய வழக்கறிஞர் 919 தீர்ப்ப ஒரு நீதிபதி தன்னுடைய கைப்பட ஒரு இதில் எழுத முடியாது. அதுல வந்து நீங்கள் அந்த முதன்மை தீர்ப்பு அவர்கிட்ட இருக்கும். இப்ப நீங்க அது பார்க்கணும்னா உச்ச நீதிமன்றத்தில் போய் கேட்டு பாருங்க. நீங்க வந்து அதுல வந்து தவறுன்னு சொன்னா அந்த தவறு நீங்க முதல்ல வந்து எதை பார்க்கணும்? நான் ஒரு பத்திரத்தை பத்தி பேசுறேன், ஒரு பத்திரத்தை நீங்க வந்து பத்திரத்துடைய சட்டப்பூர்வமான விமர்சனமே இல்ல. நீங்க அதை பாக்கணும்னா உச்ச நீதிமன்றத்தில் கேளுங்க. இல்ல எல்லா யாருமே பாக்கல, யாருமே சொல்ல. இது எப்படிப்பட்ட வாதமா ஏற்றுக்க முடியும் தெரியல. திரு கனகராஜ் நான் கேட்க விரும்புறேன், உங்களுடைய பார்வை எப்படி தெரியுது? இது வந்து ஒரு 919 பக்கத்துல வந்து டைப் பண்ணும்போது நீதிபதிகள் நேரடியாக முன் வந்து டைப் பண்றது கிடையாது. அவங்களுடைய உதவியாளர்கள் மூலமா, கிளர்க்கள் மூலமா, டைப்ரைட்டர்ஸ் மூலமா சொல்லுவாங்க. அப்ப அதுல ஏதாவது வந்திருக்கக்கூடிய பிள்ளையாத்தான் இருக்க முடியும். நீங்க பார்த்தலன்னு பாக்குறீங்களா? இல்ல இது வந்து ஒரு கவனக்குறைவு வந்து ஒரு அப்ரப்டா தெரியுது, ஒரு தெளிவா பட்டவர்த்தனமா தெரியக்கூடிய ஒரு கவனக்குறைவா நீங்க பாக்குறீங்க? நான் என்ன பாக்குறேன்னா, இந்த தீர்ப்பை இந்த வெறும் இந்த கணக்கோட நிறுத்தாம 739வது பக்கத்துலதான் அவரு பேச ஆரம்பிக்கிறார். அதுக்கு முன்னால வர குன்கா அவர்கள் கொடுத்த தீர்ப்பு, அதுக்கு பின்னால் நடந்த விவாதங்களை சொல்றார். அப்படி சொல்ல ஆரம்பிக்கும் போதே அவர் என்ன சொல்றாருன்னா, அரசியல் நோக்கத்திற்காக ஒரு வழக்கு பதிவு செய்யப்படும் என்றால் அந்த மாதிரியான விஷயங்கள்ல ஆரம்ப கட்டத்திலேயே கணக்கில் கொள்ளக்கூடாது என்றுதான் அவர் ஆரம்பிக்கிறார். நம்பர் 1. நம்பர் 2, இந்த வழக்கு வேறு மாநிலத்துக்கு, இந்த கேஸ்ல கர்நாடகத்துக்கு மாற்றப்பட்டது என்பது உச்சநீதிமன்ற தலையீட்டால் மாற்றப்பட்டது. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா, தமிழ்நாட்டில் அந்த வழக்கு ஒழுங்கா நடக்கல, சாட்சிகள் எல்லாம் பிறல் சாட்சியாக மாறிக்கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்றது. அது 16Fல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த பாராள சுப்ரீம் கோர்ட் நீங்க வந்து பிறல் சாட்சிகளை மீண்டும் அழைத்து உண்மையை வர வைக்கிறதுக்கு நீங்க செய்யலாம். அப்படி ஒண்ணு கேட்டா அதை உடனடியா, அதாவது ப்ராசிக்யூஷன் லாயர் கேட்டா ஸ்பெஷல் கோர்ட் இமிடியேட்டா அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு உட்பட சொல்லியிருக்காங்க. இவர் இந்த முதல்ல சொன்னது போக இது அரசியல் வழக்கு, எனவே அரசியல் வழக்கா இல்லையான்னு உச்சநீதிமன்றத்தில் விவாதம் நடத்தி அது பொலிட்டிக்கல் வெண்டாட்டா இல்லைன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிடுச்சு. எனவே உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறி இவர் சொல்றதுக்கான வாய்ப்பில்லை. நம்பர் 1, உச்சநீதிமன்றம் பிறல் சாட்சிகளாக மாறிவிட்டார்கள், எனவே திரும்ப பிரதான வழக்குடைய தீர்ப்பு இவர் கையில தான் இருக்கு. இதற்கு முன்னாடி பவானி சிங் நியமனம் ஆகட்டும், இல்லாட்டி அன்பழகனுக்கு என்ன லோக்கல் ஸ்டாண்டி இருக்கு அப்படிங்கிற கேள்வி இருந்தபோது தான் சொல்லப்பட்ட விஷயமே தவிர முதல் கட்ட கேள்வி நீங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இல்ல நான் உங்களுக்கு கோர்ட் காப்பி கிடைக்கலன்னா இல்ல முதல் கட்டத்தை வாங்கி மேல அப்பீல் போக முடியுமா? இல்ல வலுவான கேள்வி நீங்க கேட்கறீங்க, நம்ம அப்பீல் போக முடியுமா? இல்ல முதல் கட்ட கேட்டு பவானி சிங் நியமனம் ஆகட்டும், இந்த வழக்கு நம்ம என்ன பேசிட்டு இருக்கிறது? திரு தமிழரசு ஒரு நிமிஷம், பிற மாநிலத்துக்கு மாற்றுவது பற்றியதாக இருக்கட்டும். அப்ப வந்து அன்பழகனுக்கு என்ன லோக்கல் ஸ்டாண்டி இருக்கு? அப்ப நீ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடர் தானே, நீயே இந்த மாதிரி கேட்கிற அப்பீல் பண்றோம் சொல்லி கேட்கும் போது இது வந்து அரசியல் வெண்டாட்டாங்கிற தாண்டி நம்ம வந்து அவங்க பக்கம் நியாயம் இருக்கான்னு பாக்கலாம். அதுக்கப்புறம் திரு சுப்ரமணியசாமி குறிப்பிட்டதுல குஜராத் கேஸ்ல வந்து ஒரு விட்னஸே கூட பாதிக்கப்பட்டவங்கள விட்னஸா யாரும் போலான்னு அது பல விஷயம் இருக்கு. என்னுடைய கேள்வி,
பிரதான வழக்குடைய தீர்ப்பு இவர் தான் சொல்லணும். அதை உச்சநீதிமன்றத்து வரைக்கும் சொல்லல, அது குமாரசாமி கீழ தான் இருந்துச்சு. அப்ப இவர் என்ன சொல்றாரு, ஏற்கனவே உங்களுக்கு திரு ஆச்சாரியா தன்னுடைய பதில் மனுவில் சொல்றாரு, முதல் பாராளே இதே மாதிரி அவர் ஆரம்பிக்கிறார். இதை முதலே நீங்க காலி பண்ணிடலாம், ஏன்னா பவானி சிங் வச்சு உள்ள வாதாடம் எல்லாம் செல்லாது அப்படின்னா ஓப்பனிங்லேயே நீங்க காலி பண்ணிருக்கீங்க அவர் சொன்னார். சோ அது கருத்து சொல்றதுக்கான முழு உரிமை திரு குமாரசாமி அவர்களுக்கு இருப்பதா தான் பாக்குறேன். இல்ல, சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது, புரள் சாட்சிகளாக மாறிட்டாங்க, அதனால திரும்ப கூப்பிட்டு விசாரிக்கணும், அப்படி ப்ராசிக்யூஷன் கேட்டா கட்டாயமாக ஸ்பெஷல் கோர்ட் அனுமதி கொடுக்கணும்னு சொன்ன பிறகு நான் அந்த சாட்சிகள் எதையுமே நான் கணக்கில் எடுத்துக் கொள்ள மாட்டேன் அவங்க சொன்னதையெல்லாம் என்று சொல்வதே எந்த நோக்கத்திற்காக இது வேறு ஒரு மாநிலத்திற்கு மாற்றப்பட்டதோ உச்சநீதிமன்றத்தால் அதன் அடிப்படையை இவர் கேள்வி கேட்கிறார். இரண்டாவது, இன்னைக்கு கூட சில நண்பர்கள் என்ன சொல்றாங்கன்னா அது தப்பா வந்து புரள் சாட்சிகளை நான் மறுபடியும் விசாரணை பண்ண மாட்டேன்னு சொல்லி முடிவெடுத்தது திரு குன்ஹாவா திரு குமாரசாமியா? எது? இல்ல விசாரணை நடத்துவது ட்ரையல் கோர்ட் மட்டும் தான் நடத்த முடியும். இவர் அதுதான் கேட்கிறேன். இல்ல அதுல ஏற்கனவே ஒரு சாட்சி சொல்லி புரள் சாட்சிகளாக மாறியவர்களை திரும்ப இவர் கூட்டு வந்து விசாரிச்சு உண்மையினை இவர் எலிசிட் பண்ண விஷயங்களை இவர் அதையெல்லாம் நான் கணக்கில் கொள்ள முடியாது என்று அதை ஒட்டுமொத்தமா நிராகரிச்சு வச்சிடறாரு. அதுதான் இவர் விசாரிக்கிற பிரச்சனையே கிடையாது. அடுத்த பாயிண்ட் இந்த கணக்கு சம்பந்தமான பாயிண்ட். நீங்க மீதி எந்த விஷயத்துக்குள்ளும் போகாம முழுக்க கணக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்குள் தான் இவங்க நிக்கிறாங்க. அதுல 15 சில நண்பர்கள் கூட என்ன சொன்னாங்கன்னா, கரெக்டா பாத்தீங்கன்னா முதல் இது 1.5 கோடின்னு இருக்கு, அதுவே 15 கோடியா இருந்தா சரியா 13.5 கோடி வித்தியாசம் வருது அப்படின்னு. இந்த இது லாஜிக்கலா ஆர்கியூ பண்றது கரெக்ட். இந்த 15 கோடி என்பது எங்கேயாவது நீதிபதி குன்ஹாவினுடைய தீர்ப்பில் இருந்துதான் வந்திருக்க முடியுமே தவிர இவரா இன்னொரு தடவை விசாரணை நடத்த முடியாது. அப்படி ஒரு பிகர் 15 கோடி என்பது எந்த இடத்திலும் இல்லை. எனவே இவர் சொல்லுகிற இந்த தவறு என்பது அவரு நோக்கபூர்வமா பண்ணாரா பண்ணலையா என்பதல்ல பிரச்சனை. அது மட்டும்தான் அடிப்படையாக இருக்கிற போது 1க்கு 2 முறை செக் பண்ணி இருக்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்கு. எனவே இந்த தீர்ப்பு நிச்சயமாக தவறான கணக்கீட்டின் அடிப்படையில் இருக்கிறது. இதுல கொஞ்சம் மாறினாலும் அவர் 10% 20% சொல்லியிருக்காரு பாத்தீங்களா, அது 76% வரும்போது தீர்ப்பே மாற்றப்பட வேண்டிய 10% மட்டும் இல்ல அப்படிங்கிற முக்கியமான கேள்வி திரு கனராஜ் அவர் எழுப்புறாரு. இது 1.5 கோடிங்கிறது 15 கோடிங்க, ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஒரு சைவர் விட்டு போச்சு வேற ஒண்ணு சொன்னா கூட இந்த 15 கோடி இதற்கு முன்னால் எங்கேயாவது ஒருவேளை மைக்கேல் டி குன்ஹாவுடைய ஆரம்ப கட்ட தீர்ப்பிலோ அல்லது திரு குமாரசாமியுடைய தீர்ப்பிலேயோ இதற்கு முன்னால் இருக்கக்கூடிய பக்கங்கள் 852 பக்கத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 851 பக்கங்கள் எங்கேயாவது குறிப்பிடப்பட்டிருக்கா என்றால் இல்லை என்ற சந்தேகம். இது ஒரு கவனமாக ஒரு மிகப்பெரிய கவனக்குறைவு, ஒரு தவறான தீர்ப்பு கூட இட்டு சென்றக்கூடிய ஒரு கவனக்குறைவாக பார்க்க முடியுமா? நிகழ்ச்சி இந்த நம்முடைய முன்னாள் மத்திய அரசு வழக்கறிஞர் திரு கனராஜ் அவர்கள் முடிந்திருக்கார். உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்கள்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி திரு சரவணன் கேட்கிறோம், திராவிட முன்னேற்ற வழக்கறிஞர். இந்த வழக்கு நீங்க ஆரம்பத்தில் பாத்தீங்க, இந்த 852 பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த 13.5 கோடி ரூபாய் கணக்கு முன்பின்னாக இருப்பது அப்படிங்கிறது உங்களுடைய திமுக தலைவர் காலையிலேயே முந்தானத்தை அறிக்கை விட்டாங்க, இது மாற்றம் சொன்னாங்க. ஆனா நீங்க நிறைய பாத்துருக்கீங்க, இந்த தீர்ப்புல மட்டும் பல தீர்ப்புகள் ஒரு எழுத்து பிழை, கருத்து பிழை, ஒரு டென்ஸ் முன்ன பின்ன இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வழக்கமா இருந்தாலும் கூட இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிழையா பாக்குறீங்களா, ஒரு சாதாரணமான ஒரு திருத்தம் மூலமாக இதை சரி பண்ண முடியும் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, அதாவது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதாவது ஒரு சிவில் கேஸ்னா எப்ப வேணா அந்த தீர்ப்பை நம்ம மாற்றி அமைச்சுக்கலாம். கிரிமினல் கேஸ்னு வரும்போது அந்த தீர்ப்பை ஒரு நீதிபதி கொடுத்து விட்டார் அப்படின்னா திருப்பி அவரை திருத்தம் செய்யக்கூடிய அதிகாரம் அவருக்கு கிடையாது. சிஆர்பிசில கிளியரா சொல்லிட்டாங்க, நீங்க ஒன்ஸ் ஜட்மெண்ட் இஸ் given, there is no review of the judgment. Clerical and arithmetical error, clerical and arithmetical error அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதாவது இது கிளரிக்கல் அண்ட் அரித்மெட்டிக் எரருக்குள்ள வரக்கூடிய வாய்ப்பு உள்ள ஒரு விஷயம். ஏன்னா இப்ப அதாவது கிளரிக்கல் அண்ட் அரித்மெட்டிக்கல் எரர் இருக்கு, அதை திருத்துறோம் அப்படின்னா அது தீர்ப்போட தன்மையை எந்த வகையிலையும் மாற்றக்கூடாது. மாத்துமே. இப்ப இருக்கப்படி பார்த்தா, இப்ப இருக்கிற இந்த இது திருப்பப்படி பார்த்தா அவருடைய குமாரசாமியோட கருத்துக்களே எடுத்து வச்சோம்னா அந்த இது 10% மேல வருது. இன்டர்பிரேஷன் கிடையாது, இது தவறு. இன்டர்பிரேஷன் கிடையாது. ஜட்ஜ்மெண்ட் அக்யூட்டல் கிடையாது. எதனால அந்த அக்யூட்டல் கொடுத்திருக்காங்க அதுதான் இம்பார்ட்டன்ட். எதனால இந்த அக்யூட்டல் கொடுத்திருக்காங்க? அவர் இவங்க தவறே செய்யல, அதனால இவங்களை விடுதலை செய்யறேன்னு சொல்லல. இவர்கள் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்து இருக்கிறார்கள். இவர்கள் வருமானத்துக்கு அதிகமாக சேர்த்த சொத்து 2 கோடி. அந்த 2 கோடி 10% குறைவாக இருக்கிறது.
என்ற கருத்தின் அடிப்படையில வந்து விடுதலை பண்ணிருக்காங்க. அப்போ இந்த அரித்மெட்டிக் எரரை வந்து நம்ம எடுத்துட்டோம்னா அது 10% மேல போகுது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னா தீர்ப்பின் தன்மையே அப்படியே மாறுது. 10% அப்படிங்கிறது வந்து ஏதோ திரு குமாரசாமி கொடுத்த சலுகை அல்ல. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏற்கனவே உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்குது, நம்ம ஊர்ல உச்சநீதிமன்றம் நம்ம ஊர்ல டிவிஎஸ்சி வந்து விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட் வந்து அரசு ஊழியர்கள் யாராவது சொத்து சேர்த்திருக்காங்களாங்கிற வழக்கு நடத்தினா அதை உடனடியாக 10% கழிச்சுட்டு தான் மற்ற விஷயமே பார்ப்பாங்க. அது நம்ம ஊர்ல ஒரு நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயம் தான். ஒரு தகவலுக்காக சொன்னேன். யூ கேன் ப்ரொசீட். இல்ல அதுதான் அப்படி இருக்கும்போது அவரோட இந்த விடுதலையோட முக்கிய சாராம்சமே வந்து 10% வந்து குள்ளாக இருக்கிறது. இவர்கள் வந்து வருமானத்துக்கு அதிகமாக சேர்த்த சொத்து 10% உள்ளாக இருக்கிறது. அதற்கு மேலே இப்ப வந்து இந்த அவர் போட்டிருக்க கணக்குப்படி பார்த்தோம்னா அந்த பர்சன்டேஜ் வந்து 10% மேல போய் 55% கிட்ட வருது. அப்படி இருக்கும் பட்சத்துல வந்து தீர்ப்பின் தன்மையே மாறுது. தன்மையே மாறும் பட்சத்துல வந்து அவருக்கு வந்து கண்டிப்பாக வந்து இது ஒரு அரித்மெட்டிக்கல் எரர் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வந்து அவரால் வந்து இதை மாற்ற முடியாது. திரு வைபவ், உங்களுடைய முதல் கட்ட கருத்தை தெரிஞ்சுக்க விரும்புறேன். திரு வைபவ், நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்தை? இது ஒரு அரித்மெட்டிக்கா இல்ல ஒரு கிளரிக்கல் எரராக, ஒரு டைப்போ எரராக பார்க்க முடியாது. ஒரு வார்த்தை விட்டுட்டேன் ஒரு வார்த்தை சேர்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி கணக்குல கிடையாது. இது வந்து ஒரு சரி செய்ய முடியாத ஒரு விஷயம் தான். அதனால ஒரு தீர்ப்புடைய அடிப்படை வந்து மாற்றப்பட வேண்டியது அப்படின்னு சொல்லி கருத்து தெரிவிக்கிறாங்க. உங்களுடைய பார்வை திரு வைபவ். Yes sir, good evening. So first வந்து ஒரு 1000 pages judgment வந்ததுன்னா the primary requirement is that we take time and read it. நம்ம என்ன பண்றோம்னா வந்தவொடனே வந்து நேர பிரஸ் வந்து இஷ்டத்துக்கு அதை பப்ளிசைஸ் பண்ணது, இன்க்ளூடிங் பாலிட்டிஷியன்ஸ் இஷ்டத்துக்கு எதான சொல்ல வேண்டியது வாய்க்கு வந்தபடி. So that's a wrong approach. When somebody writes a 1000-page judgment, the first duty of all of us is to read it entirely and understand the judgment. So அது நம்ம யாருமே பண்ணல. We have read it entirely and we have understood entirely. Thanks for your kind advice. No, not advice, sir. No, I'm saying we have understood it. We have understood it. We have read it thoroughly. We have read it a couple of times. We have read it understood. We have thoroughly understood it. Thank you. சரி, ஓகே. இல்ல சார், நான் எந்த பேஜ் தப்புன்னீங்க? 852 பேஜ் நம்பர் 852 852 பக்கத்துல ஒரு டோட்டல் ஒரு டேலி வந்து ஒன்னு போடுறாங்க. 852 எடுங்க. pardon me, அதான் அந்த பேஜ் 852 எடுங்க. yeah, it is there. அது அப்படியே படிங்க. By the National Bank, the loan borrowed by the accused numbers 1 to 4 and firms companies are as under. அதுக்கப்புறம் 1ல இருந்து 10 வரைக்கும் நம்பர்களை குறிப்பிடுறாரு. அதோடைய லோன் பேரு, அந்த கம்பெனி பேரை குறிப்பிடுறாரு. அதுக்கப்புறம் வாங்கின தொகையை குறிப்பிடுறாரு. மொத்தம் 10 எண்ணங்கள், டோட்டல் 10 நம்பர்ஸ் குறிப்பிடுறாங்க. 10 நம்பர்ஸ் நீங்க அங்க பாத்தீங்கன்னா அங்க சைட் ஹெட்டிங்கே இல்ல. கரெக்ட், நானும் அதை வச்சிட்டு இருக்கேன். அங்க பாத்தீங்கன்னா சைட் ஹெட்டிங்கே இல்ல. கரெக்டா? சோ அங்க ஆரம்பிக்கல. அது நீங்க மேல போங்க. 851 பேஜ் 851 850ல இருந்து ஆரம்பிக்குது. 850 பாட்டம் லோன்ஸ் ஆஸ் இன்கம். இதெல்லாம் வந்து ப்ராசிக்யூஷன் விட்னஸஸ் ஓட ஸ்டேட்மெண்ட்ஸ்ல இருந்து வந்தது. PW 259 says. சோ நீங்க இங்க இருந்தா ஆரம்பிக்கணும். இதுதான் சப்ஹெட்டிங், லோன்ஸ் ஆஸ் இன்கம். அதாவது எந்த லோன்லாம் இன்கமா ட்ரீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஜட்ஜ் ஹஸ் அனலைஸ்ட். ஓகே, he beautifully analyzes what has been treated. எல்லாமே ப்ராசிக்யூஷன்ஸ் கேஸ். ப்ராசிக்யூஷன் விட்னஸ் படி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜ் 851 எடுங்க. 7.35 crores. எஸ், கரெக்ட். add that இன்னொரு 84 lakhs, அதுக்கப்புறம் இன்னொரு 58. இல்ல அதெல்லாம் நீங்க கரெக்ட்டா பாத்தீங்க. அதெல்லாம் கரெக்ட்டா பாத்தீங்க. உங்க நாலேஜ் தான் கொண்டு வரேன். உங்க நாலேஜ் கொண்டு வரேன். கரெக்ட் பேஜ் வாங்க. உங்க 852க்கு வாங்க. எஸ், 24 crores நீங்க அந்த டேபிள். கரெக்ட்டா? அது அந்த டேபிளுக்கு மட்டும் இல்ல. எஸ், அது இன்க்ளூசிவ் ஆஃப் 850, 851 and 852. What has happened is the judge has asked the steno or whoever the typist to prepare a table for the entire thing. That has not been done. But you might be aware, Mr. Vaibhav, you please go through the 851 page and the last line பாருங்க. அதுல 851 பக்கத்துல last line. PW 182 also speaks about sanction of loan. However, I have considered the loan only borrowed by the national banks. 1000 லோனுக்கு முன்னப்ப வந்து PW 182 மற்றவங்க சொல்லி இருந்தாலும் நான் வந்து PW 176. Yes, PW 176 அதுக்கு முன்னாடி லைன் படிங்க. 1.5 crores from Indian Bank. Correct? Yes boss. So அதுவும் it's inclusive of this. நீங்க ஓகே, அப்படினா கூட
இல்ல நான் இன்னும் நீங்க சொல்ற பாருங்க 851 பக்கத்துல, அதாவது இந்த சர்ச்சைக்குரிய 852 பக்கத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 851 பக்கத்துல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான லோன் தொகையும் சேர்த்தா 14,91,86,672 ரூபாய் வருகிறது. 14 கோடி 14 ஓகே. இது வந்து 851 பக்கத்துல டோட்டலா கூட்டலாம். ஆனா அவர் என்ன சொல்றாரு, மாண்புமிகு நீதியரசர் சொல்றாரு, நானே அரசு வங்கியில பொதுத்துறை வங்கியில வாங்கினது மட்டுமே கணக்கில் எடுத்துக்கிறேன் சொல்லி இருக்கிறாரு. அப்ப நீங்க சொல்லக்கூடிய for the purposes of this table இருங்க for the purposes of table contained in page 852 அவ்வளவுதான். அதுக்கு தான் அவர் அதை சொல்றாரு. where does he say for the entire இது? அப்ப heading ஏன் loans as income னு போட்டுறணும், bank loans as income னு போட்டுறலாம்ல. முதல் பக்கத்துல நீங்க 851 பக்கத்துல இருந்து ஆரம்பிக்கிறே தவிர 852 பக்கத்துல மட்டுமே இல்ல சொல்லி சொல்ல வர. அப்படின்னா இன்னொரு சந்தேகம் எனக்கு திரு வைபவ், நீங்க சொல்றது ரொம்ப லாஜிக்கலா தெரியுது. பட் இன்னொரு சந்தேகம் பாருங்க, நீங்க சொல்லக்கூடிய 800 ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன் ப்ளீஸ். ஓகே யா I'll wait. 851 பக்கத்துல இருக்கக்கூடிய அமௌண்ட் டோட்டல் அமௌண்ட் வந்து 14,91,86,672. நீங்க சொன்னது போல இந்த 852 பக்கத்துல இருக்கக்கூடிய டைப் ஆர்டர் மட்டும் சேர்த்தோன்னே அவர் போட்டிருக்க டோட்டல் 24,17,00,000 வரல, அதோட கூட வருது. அதோட கூட வருதுல. ஆமா எக்ஸாக்ட்லி. சோ அங்கதான் அவர் வந்து நடுவுல போடுறாரு, I have not included the loan that have been taken from national. அதுக்கு முன்னாடியே வேற ஏதோ நான் கன்சிடர் பண்ணலன்னு சொல்றாரு பாருங்க. Those loans, correct, those loans have not been taken into consideration. So correct, I agree with you Mr. Pandey, I agree with you. In a sense 26 crores no varde, so maybe that's a mistake on the part of the judge. In fact the Supreme Court will ask, when they consider the wires of this judgment, Supreme Court வந்து கேக்கும் இந்த மாதிரி ஏன் 26 crores நிறைய பண்ணல, why non nationalized bank loans were not included. So all this will again lie in favor of the accused persons. It will benefit them. In fact the case will become stronger. இல்ல சார், சுப்ரீம் கோர்ட் இன்னொன்னு கேக்கும், நீங்க வாங்கினதை மட்டும் கணக்கில் எடுத்திருக்கீங்களே, திருப்பி கொடுத்ததையும் கணக்கில் எடுத்தீங்கன்னா இதுல முக்காவாசி திருப்பி கொடுத்திருக்காங்களே அப்படின்னு சொன்னா, it will not go in favor of the accused, it will definitely go in favor of the prosecution. நீங்க வந்து very good point. Very good point. I am in total concurrence. So I'll just add one more line to that. The question that will arise is, அந்த check periodல repay ஆயிருக்கா? Yes. My understanding is only No. If you don't know about the intricacy of the case, if you don't know about the factual background of the case, please don't mislead the public, Mr. Vaibhav. Please don't mislead the public. Sir, I beg to differ. ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, நீங்க வந்து புல்லா வந்து அந்த செக் பீரியட்ல எவ்வளவு ரீபே பண்ணிருக்காங்க அப்படிங்கறத மட்டும்தான் ஒவ்வொரு கேஸ்லயும் அவர் அக்கவுண்ட் பண்ணிருக்காரு தவிர அதுக்கு பின்னால வந்ததை பத்தி அவர் பேசல. ஒட்டுமொத்தமே எல்லா டேட்ஸுமே எங்கேயுமே இறைவன் கருணையில டேட்ஸ்ல எங்கேயுமே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ டைப் மிஸ்டேக்கோ வரல. எல்லாமே 91 96 உள்ள மட்டும் தான் இருக்குது திரு வைபவ். இல்ல சார், wait, I think we are all getting distracted here. The loan எடுத்தது வந்து செக் பீரியட்ல இருக்கலாம், பட் ரீபேமெண்ட் செக் பீரியட்ல இருக்காது. செக் பீரியட்ல இருக்கிறதா சொல்லியிருக்காருன்னு நான் சொல்றேன். புல்லாவோட ஜட்ஜ்மெண்ட்ல செக் பீரியட்ல என்ன ரீபே பண்ணிருக்காங்களோ அதை மட்டும் தான் கணக்கில் எடுத்திருக்காரு. திரு கனகராஜ், நீங்க குறிக்கிற ஒரு மணி நினைக்கிறேன். இல்ல, அது எந்த பேஜ்ல வருது? அது எந்த பேஜ்ல வருது? புல்லாவோட ஜட்ஜ்மெண்ட்ல, புல்லா ஜட்ஜ்மெண்ட்ல அதான் எந்த பேஜ்? முதல் கட்டத்துக்கு திரு கனகராஜ். அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we are discussing about the judgment. இப்போ ரைட் ஆர் ராங், ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துட்டாரு. இதுல நம்ம ஒரு அரித்மெட்டிக்கல் எரர் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றது யாரு? ஃபர்ஸ்ட் வந்து அவர் ஆச்சாரியா அவர்கள் வந்து சொல்றாரு. அவரு ஏற்கனவே அதாவது ஒபீடியன்ட், டிசிப்ளைன், பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா இருந்து எல்லாம் பண்ணியிருந்து பார்த்து சொல்ல வேண்டிய இடம் எது? ஏற்கனவே ஏஜியா இருந்தவர், நல்ல மதிப்பு இருக்கு அவர் மேல. ஏஜியா இருந்தவர் அவர் என்ன பண்ணிருக்கணும்? முறையா அரசாங்கத்துக்கு சொல்லி, மீடியாவுக்கு சொல்றதுக்கு முன்னாடி அரசாங்கத்துக்கு சொல்லி, இதுல ஒரு ஏதோ எனக்கு ஒரு தப்பு இருக்குன்னு தோணுது, அதனால இதை ரெக்டிஃபை பண்ணணும், கவர்மெண்ட் இதை கன்சிடர் பண்ணணும்னு அப்படிதான் எடுத்துட்டு போயிருக்கணும். உங்களுக்கு உங்கள்கிட்ட தான் வரேன். திரு ஆச்சாரியா சொல்வதற்கு முன்னாடியே
அன்னைக்கு இரவே ஊடகங்கள் கடுமையாக அலசப்படுகிறது. அன்று நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி அன்று இரவே ஊடகங்கள் அலசப்படுகிறது. மறுநாள் காலையில சுப்பிரமணிய சாமி ட்வீட் பண்றாரு. உடனடியாக திமுக தலைவர் அந்த கேள்வி எழுப்புகிறார், பாமக நிறுவனம் அந்த கேள்வி எழுப்புகிறார், அனைத்து கட்சி தலைவர் அந்த கேள்வி எழுப்புறாங்க. அதற்கு பிறகு ஊடகங்கள் போய் திரு ஆச்சாரியார் அப்ரோச் பண்றாங்க. அப்ப இந்த மாதிரி சொல்லி எல்லா கட்சியிலும் சொல்றாங்களே அப்படின் போது நானும் படிச்சேன், என்னுடைய நாலேஜுக்கு வந்தது, இப்படித்தான் தெரியுது. இதுக்கப்புறம் நான் இதை பத்தி பேசி நான் திருப்பி அப்பீல் போறேன்னு சொல்றாரு. இது ஒரு பாயிண்டே அப்பீல் போறதுக்கு ரொம்ப வேல்டா தெரியும் சொல்றாங்க தவிர அவர் வந்து நீதிமன்றத்தை புறக்கணிச்சிட்டாங்க போல. இது இல்ல என்னுடைய கருத்து என்ன, தாழ்மையான கருத்து என்னன்னா, உங்ககிட்ட பதில் சொல்றதுக்கு முன்னாடி கோர்ட் அன்னைக்கு ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் போட்ட ஜட்ஜ்மெண்ட் இல்ல ப்ரொசீஜரா அவர் பண்ணிருக்கணும். ஏதோ நீங்க போய் கேட்டீங்க வழக்கிலையுமே வழக்கு முடிஞ்சு வெளியே வந்த உடனே அரசு தரப்பு வழக்கறிஞரோ எதிர்த்தரப்பு வழக்கறிஞரோ தீர்ப்பு பற்றி ஊடகங்களிடம் சொல்வது ரொம்ப வளமையா நடக்கக்கூடிய விஷயம். சிபிஐ உடைய வழக்கறிஞரோ இல்லாட்டி கர்நாடக அரசு வழக்கறிஞரோ தீர்ப்பு எங்களுக்கு சாதமா வந்து எங்களுக்கு பாதமா வந்து நாங்க மேல்முறையீட்டுக்கு போக மாட்டோம், எங்களுக்கு நியாயம் கிடைச்சிருக்கு வாட்டர் சொல்லக்கூடிய ரொம்ப இயல்பு. அதான் சொல்லுவாங்களே தவிர என்டையர் ஜட்ஜ்மெண்ட் தப்புன்னு சொல்லி சொல்லக்கூடாது இல்லையா? என்னங்க சொல்றாரு? மீடியா போய் கேட்டா சொல்றாரு, மீடியா ஜட்ஜ்மெண்ட் கரெக்ட் சொல்றாரு. ஆமா மீடியா மீடியா கிட்ட அவர் போலங்க, மாற்றாதீங்க. மீடியா கிட்ட அவர் போல, மீடியா கிட்ட அவர் போல, அவர் மீடியா கிட்ட போச்சு, மீடியா கரெக்ட் கேக்குறாங்க, மீடியா கரெக்ட் சொன்னாரு, மீடியா கரெக்ட் சொன்னாரு. அவர் கூட சொல்லிடலாம் சார். அவர் பேர் என்ன? மைத்ரி வைபவ். வைபவ் பேஜ் நம்பர் 294 Annexure 4 Exhibit P 2330 expenditure incurred between 17/1991 and 30/4/1996. You go through that. அந்த பக்கத்துல நீங்க குறிப்பிட்டிருக்காங்க 91-96 தான் ஆகுது. நான் என்ன சொல்றேன், only one thing I want to register it. சரி, நம்ம ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்து இங்க வந்து எந்த விதமான ரிவ்யூவும் பண்ணக்கூடாது. We are not supposed to do it and supposed not discuss it. See, இதே பூங்கா போட்ட ஜட்ஜ்மெண்ட் நம்ம கமெண்ட் அடிக்கல. அன்னைக்கு கமெண்ட் அடிச்சிருக்காங்க, they have initiated contempt. Politically, we are not discussing anything on politically. ஒரு நிமிஷம், we are discussing purely on நீதியரசர் குன்ஹாவுடைய தீர்ப்பை விமர்சித்ததற்காக யாருமே கண்டனம் பண்ணல. நீதிபதி குன்ஹாவை விமர்சித்ததற்காக தான் கண்டனம் பண்ணாங்க. நாமும் இங்க திரு குமாரசாமி அவர்களை இங்க இருக்கக்கூடிய திமுக வழக்கறிஞரோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோட தோழரோ இல்லாட்டி யாருமோ நாங்களும் நீங்கள் யாரும் விமர்சிக்கலாம். நாம இது ஒரு பிழையா இல்ல கவனக்குறைவா, இது திருத்தப்பட வேண்டிய தீர்ப்பா, மேல்முறையீட்டு செல்லுமா, இது ரொம்ப இயல்பா. நீங்க நான் இல்ல, ஒரு டீ கடையில போகக்கூடிய மனிதர் கூட சாமானிய கூட பேசக்கூடிய விஷயம். இதை தெளிவுபடுத்த வேண்டிய கடமை மக்களுக்கு இருக்கு. நமக்கு they are also bound to express whatever happened, what happened actually. நம்ம இப்ப என்ன சொல்லணும்னா, ஒரு அரித்மெட்டிக்கல் எரர் நடந்திருக்கு. இப்ப 1000 pages வந்து ஒரு ஜட்ஜ் டிக்டேட் பண்ணும்போது நார்மலா ஒரு அரித்மெட்டிக்கல் எரர் நடக்கிறது இயல்பு. இப்ப இங்க எல்லாரும் சொல்றக்கூடியது என்ன, அந்த 10 to 14 கோடி வந்து கணக்குல வரல, அது எங்க விட்டு போச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரி, நமது எம்ஜிஆர்ல கொடுக்குற அந்த இதை வந்து ஏற்கனவே இருக்கிற ஜட்ஜ்மெண்ட் பிரகாரம் இவர் கன்சிடர் பண்ணல, அதை அவர் கன்சிடர் பண்றாரு. இதை அவர் கன்சிடர் பண்றதுனால அந்த டேப்லர் காலத்துல அதை கொண்டு வரல, அதுதான் மிஸ்டேக். பட் டிஸ்கஸ் பண்றாரு. நான் வழக்கறிஞர் திரு கனராஜ் கேட்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன போல 251 பக்கத்துல நீதியரசர் சொல்லும் போது இந்த மாதிரி அக்யூஸ்டுகள் வாங்கிய லோன் அப்படி சொல்லாம அக்யூஸ்களிடம் இருந்து வாங்கிய லோன் சொல்றாரு. ஃப்ரம் அக்யூஸ்ட் அப்படிங்கிற போது நம்ம அமௌண்ட் பார்த்தோம் அப்படின்னா இவங்கள்ட்ட இருந்து வாங்கின மாதிரி கணக்கா. சோ ஒரு ஃப்ரம் வந்து பை அப்படிங்கறத மாறி வந்திருக்கா நம்ம பாக்குறோம். சுலமா புரிஞ்சுக்கும் போது திமுக வழக்கறிஞர் கூட மறுக்க மாட்டாரு, பைன்னு வந்திருக்க வேண்டிய ஃப்ரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி இருக்கான். சோ இது மாதிரியான பிள்ளைகள் நம்ம கண்கூடா பாக்குறோம். இன்னும் 52 பக்கம் முந்தின பக்கத்துல ஒரு அடிப்படையே மாற்றக்கூடிய கிட்டத்தட்ட அதுல வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 கோடி ரூபாய்க்கு மேல அதுல வந்து அந்த கணக்குல மட்டுமே. இது மாதிரி ஒரு பிள்ளைகளை வந்து சாதாரண ஒரு பிழை திருத்தம் பண்ணக்கூடிய விஷயமா தான் பார்க்கணும். இவ்வளவு சீரியஸா எடுத்துக்க வேண்டியதுன்னு நினைக்கணுமா? That's what I am telling you very clearly. நான் என்ன சொல்றேன், ரொம்ப சிம்பிள். எந்த ஜட்ஜ்மெண்டா இருந்தாலும் இதே பொறுத்தவரையிலும் ஒரு பிழை திருத்தமா தான் நம்ம கன்சிடர் பண்ணோம். அது கிரிமினல் ப்ரொசீஜர்ல செக்ஷன் 362 ஆல்ரெடி இருக்கு. We can correct it. Any arithmetical errors it can be corrected. நம்ம கரெக்ட் பண்ணலாம். அதனால இந்த ஜட்ஜ்மெண்ட்டையும் அப்படிதான் எடுத்துக்கணுமே தவிர இது வந்து ஏதோ பொலிட்டிக்கலி, அதாவது அபார்ட் ஃப்ரம் பொலிட்டிக்கலி அவங்க எல்லாம் மவுண்ட் பண்ணி இது ஏதோ சம்திங் இருக்கு, we have to be do it, நம்ம அதுல உண்மையாலுமே கரெக்ஷன் பண்ணணும்னா அந்த வேலையை யார் செய்யணும்? கர்நாடக அரசாங்கம் செய்யணும் இல்லையா? அந்த புகார்தாரர் செய்யணும். இவங்க 2 பேர் தவிர வேற யார் அக்ரிவேட் பார்ட்டி? வேற யார் அக்ரிவேட் பார்ட்டி? அவங்க தானே இதை செய்யணும். திரு வைபவட்ட கேட்க விரும்புறேன். ஒருவேளை நம்ம வந்து நம்முடைய வாதங்கள் எல்லாம் விட்டுருங்க, எது சரி எது பொய்ங்கிறதெல்லாம் விட்டுருங்க, எது தவறுங்கிறதெல்லாம் விட்டுருங்க, நம்முடைய பாரத்தை பார்க்கலாம், நீதியரசர் வந்து டைப் பண்ணல தவறா இருக்கலாம்.
இது எல்லாமே டைப்போ எரர் தான், இல்லாட்டி கிளரிக்கல் மிஸ்டேக் தான், இல்லாட்டி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான் உறுதியானால் அவர் நீதிபதியாலே ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அடுத்த கட்டம் என்ன? அப்பீல் போணுமா, ரிவிஷன் போணுமா, இல்லாட்டி அவரே சொந்தமா கரெக்ஷன் பண்ண முடியுமா? 3 வாய்ப்புகள் எது சரியா இருக்கும் திரு வைபவ்? As rightly mentioned by somebody, review is not maintainable under CRPC. CRPC பிரகாரம் review போட முடியாது, அதே கோர்ட்ல போயிட்டு. பட் கிளரிக்கல் இல்ல டைப்போகிராபிக்கல் எரர் இருந்ததுன்னா பண்ணலாம். So அதுல again the proof, these people will have to prove that it's only a typographical error. But நீங்க சொன்ன மாதிரி, as you rightly pointed out, even if you add the income, it becomes an excess. 26 crores தான் காட்டுது, கரெக்டா? 24 crores வரல. So in that case, what do you do? So a review is not maintainable if it's only a typographical error மட்டும்தானா? இது எப்படி typographical errorனா essence of the judgment மாறுமே. So அது இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? So I think ultimately it's better leave it to the Supreme Court to decide. The Supreme Court will go through the record. If it's 26 crores, it will be 26 crores. If it's lesser than that, it will be lesser. But I still think on a larger basis, the 10%, the judge arriving at that 10% is by and large correct. Even though the difference is only 24 crores, becomes 26 crores as per our own understanding, and that from word becomes by. So even if 24 becomes 26 crores, if 8% வந்து இன்னும் 7%, 7.9% அந்த மாதிரி எதாவது சான்ஸ் இருக்கு. So either ways that 10% doctrineக்கு உள்ளதான் வருது. So the otherwise I think the reasoning is quite intact. See, again, we can't make fun of the language, sir. Though English சரியா இல்லன்னு we can't make fault of a judgment. That's a very elitist view. நிச்சயமா நம்ம யாரையுமே நம்ம குறை சொல்றதுல நம்மளுடைய நோக்கம். ஆனா உங்களுக்கு தெரியும், இது ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க சொன்னீங்க இல்லையா, உங்களுடைய கணக்கிலேயே 26 கோடி வருதுன்னு சொல்றீங்க. ஆனா அங்க சொல்லப்பட்ட 24 கோடி தான். சரி விடுங்க, நீங்க விட்டு போக முடியாதுல. 24 கோடியா 20? ஏன்னா இது நீதிமன்ற தீர்ப்பு, ஒரு தனிப்பட்ட நபருடைய, இந்த நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தவருடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம், ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் ஒட்டுமொத்த நாடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற விஷயம். இதுல சாதாரண சரி சில மிஸ்டேக் எல்லாம் இருக்கத்தான் சரி. 919 பக்கம் அடிக்கும் போது 4 பக்கம் வர முடியாதான்னு சொல்ல முடியாது. ஒரு முக்கியமான அதுபோக இந்த நீதியரசர் ஒரு வழக்கை மட்டுமே நடத்தி கொண்டிருந்தார். இந்த வழக்கு கம்ப்ளீட்டா டெடிகேட்டா இந்த ஒரு வழக்கு மட்டுமே நடத்தி இருந்தார். இன்னைக்கு நம்ம நீதிமன்றங்கள்ல பாக்குறோம், உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் அரை மணி நேரத்துக்கு ஒரு 10 வழக்கு மாறி 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 வேறு வேறு விஷயங்கள். அப்ப இது மாதிரி கவனக்குறைவா போட்டேங்கிறது ஒருத்தருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயங்கள் இல்லையா? இதை நம்ம பெரிதுபடுத்தக்கூடாது நம்ம சொல்ல முடியுமா திரு வைபவ்? Absolutely, very correct. அது நம்ம சொல்ல முடியாது. ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ஒரு நீதியரசர் கவனக்குறைவா இருந்துட்டாருன்னு நீங்க டிஸ்கஸ் பண்றதே தப்பு. அனைவருக்குமே உரிமை இருக்கிறது. எப்பவுமே சொன்ன மாதிரி நீதிபதியோட நோக்கத்தை மட்டும்தான் நம்ம குறைக்க. திரு சேகூர் தமிழரசன் அவர்களும் திரு கனகராஜ் வழக்கறிஞர் அவர்களும் திரு வைபவ் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். பாண்டே விட்டுருங்க, வைபவ் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். ஆமா, நான் டோட்டல் பண்ணி பார்த்தா 26 கோடி வருது, 24 தான் போட்டுன்னு சொல்லார். அப்ப அவரும் அந்த நீதிபதி உள்ளத்தை விமர்சிக்கிறாரா? இல்ல, முதலமைச்சர் ஜெயலலிதா சாதகமான பாயிண்ட் சொல்றாரு. இன்னும் 8.12% இல்ல 7%. வழக்கை நடத்திய விதம் பற்றி யாருமே கேள்வி எழுப்பவில்லை. அவருக்கு இருக்கக்கூடிய நோக்கம் பற்றி யாருமே பேசவே இல்லை. நான் பேசுவது இது போல. இப்ப நீங்க ஒரு விஷயம் நீங்க எப்படி சொல்றீங்க? நீங்க சொல்லுங்க. ஒரு வழக்கறிஞரா பக்கத்துல வந்திருக்கக்கூடிய விஷயம் from the accused அப்படிங்கிறதுக்கும் by the accused வித்தியாசம் உண்டா இல்லையா? இது சரியா தவறா நீங்க சொல்லுங்க. இந்த மாதிரி இன்டர்பிரேஷன் எல்லாம் கோர்ட்ல தான் சார் செய்யணும். நம்ம இங்க மீடியாவுல டிசைட் பண்ண கூடாது. ஜட்ஜ் தான் டிசைட் பண்ணணும். பார்த்தவர்கள் இல்ல ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி 1919 பக்கத்துல இங்க இருக்கிற வழக்கறிஞர்கள் தெரியுங்க யார் இது நெட்ல போடுறாங்க. நல்ல வேலை அந்த துறையினுடைய பல அலுவலர்கள் போடுறாங்க, எத்தனையோ ஊழியர்கள் போடுறாங்க. தமிழரசன் ரொம்ப பெரியவர், அவரோட நான் அப்படி பேசக்கூடாது. ஆனால் நான் என்ன கேட்கிறேன், வள்ளுவர் எழுதுனதை இப்ப நான் ஓலைச்சுவடியில போய் பார்த்ததே இல்லை. அது இல்லைன்னா நீங்க வள்ளுவம் இல்லைன்னு நீங்க ஒத்துப்பீங்களா? ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க எல்லாருமே ஒண்ணு பேசிட்டீங்க. அது என்ன வள்ளுவம் வேற சட்டம் வேற இல்ல. இந்த வார நீங்க அப்புறம் வள்ளுவம் வாழ்க்கை நெறி இல்ல, சட்டம்ன்றது நிர்வாக நெறி இல்ல. அப்புறம் பேசுங்க. அதாவது லாங்குவேஜ்னு அவர் சொன்ன மாதிரி நம்ம வி.ஆர். கிருஷ்ணய்யருடைய லாங்குவேஜ் பக்கத்துல யாரும் போக முடியாது. அதெல்லாம் பிரச்சனை. இன்னொருத்தான் பறந்து வரணும். இந்த நோக்கம்
திமுக வழக்கறிஞரே சொன்னாரா இல்லையா? சிவில் வழக்குகள்ல இந்த மாதிரி ஏகப்பட்ட அவர் சொன்னதை வழக்கறிஞர் வந்து சம்பந்தமா பேசுறது அண்ணன் பேசுனது உங்ககிட்ட ரெக்கார்ட்ல இருக்குள்ள எடுங்க. நாங்க பேசுனதை விட எப்படி பேசிருக்காரு நீங்க பாருங்க. குங்கா சம்பந்தமா விமர்சிக்கும் போது அண்ணன் எப்படி பேசிருக்காரு நம்ம டிஸ்கஸ் பண்றது ரைட் இஷ்யூ என்னன்னா, இப்ப நான் வந்து சார் இப்போ எல்லாருமே நம்ம வந்து இப்ப கமெண்ட் அடிக்க முடியாது. இதுல உண்மையாலுமே தப்பு இருந்தாலும் நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ணி அது உண்மையான தப்புன்னு நம்ம சொல்லவும் முடியாது. அதை நிரூபிக்கிற இதுவும் நமக்கு கிடையாது. போரம் வந்து கோர்ட்டு தான். என்னதான் இருந்தாலும் சம்பந்தப்பட்ட புகார்தாரர் வந்து இதுல தவறு இருக்குன்னு சொல்லணும், இல்ல கர்நாடக அரசாங்கம் இதுல தவறு இருக்குன்னு சொல்லணும், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொல்லலாம், இல்ல அது சுப்ரீம் கோர்ட்ல அணுகி அதை சொல்லணும். இந்த 3 இடத்துல தான் இது சம்பந்தமா பேசணுமே தவிர வேற யாருக்கும் எந்த உரிமையும் கவனக்குறைவு நீதிபதி அவர்கள் இப்ப இருந்துட்டாரு அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு அது வழி இல்ல. ரெஸ்பெக்ட் ஹைகோர்ட் ஜட்மெண்ட் as an high court judgment. ஓகே, புரியுதுங்க. ஒரே ஒரு கேள்வி நான் வேற விஷயம் நம்ம அங்கேயே வைக்காம ஒரு விஷயத்துக்கு மட்டும் சொல்லிடுறேன். கேட்க விரும்புறேன். நீங்கள் கடந்த முறை மத்திய அரசு வழக்கறிஞராக செயலாற்றினீர்கள். மத்திய அரசு வழக்கறிஞராக செயலாற்றிய போது ஏதேனும் ஊடகத்தில் இது போன்ற வாதங்கள் கலந்து கொண்டது உண்டா இல்லையா? போன்ற அதாவது எந்த வாதங்கள்ல கலந்துகிட்டோம், எந்த விவாதத்துல கலந்துகிட்டோம் நம்ம தெரியும். ஒரு வழக்கறிஞராக உங்களை மத்திய அரசு சார்ந்த விஷயங்கள் மட்டும்தான் அழைக்கப்பட்டிருக்குது. மற்ற இடங்களிலும் சரி இங்கேயும் சரி. அப்பதான் எனக்கு நினைவு தெரிந்து இந்த கெயில் பிரச்சனையில பைப் பிரச்சனையில நீங்க நீங்க கருத்து சொன்னீங்க. அப்ப நீங்க உணரல மத்திய அரசு பிரச்சனையில நீங்க மத்திய அரசு வழக்கறிஞராக இதை இங்க வாதிக்க கூடாது. அங்க நான் கோர்ட்ல பேசுறது இல்ல. நம்ம திருமணத்துல எங்களை எல்லாம் விட மூத்தவர்கள் வயசுல உங்களுக்கு சட்ட அனுபவம் நான் உங்க பக்கத்துல வர முடியாத சட்டமன்றத்தில் மறுக்கவே இல்லை. ஆனால் நீதிமன்ற தீர்ப்புகளுக்கான உள்நோக்கம் கற்பிப்பதை தவிர நீதிமன்ற தீர்ப்புகளை நிச்சயமாக சரி தவறு என்று சொல்வதற்கு ஏற்றுக்கொள்ளக்கூடும், ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்பீல் சொல்றது ரொம்ப சாமானியமான உரிமை உண்டு. இது நீங்க இல்லன்னு சொல்லி சொல்றது ரொம்ப ஒரு அடிப்படை உரிமை. என்னுடைய கருத்துரிமை உண்டு, பேச்சுரிமை உண்டு சார். எது ஒண்ணு உண்டு. சப்போஸ் இது தப்பா இருக்கலாம், இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம் தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர நீங்க வந்து அந்த ஜட்மெண்ட் ரீரைட் பண்ற மாதிரி ஜட்ஜ் வந்து கவனக்குறைவா இருந்துட்டாங்கன்னு உங்களுக்கு சொல்றதுக்கு அதிகாரம் இருக்கா? கவனக்குறைவா இருக்கு நம்ம சொல்ல. உங்களுக்கு தெரியும் நீதிமன்ற தீர்ப்புகள் இதுக்கு முன்னாடி பல முறை எல்லாமே சொல்றாங்க they have not applied their mind. சாதாரண சொல்றாங்க. இது இன்சல்டிங் ஒண்ணுமே கிடையாது. யார் சொல்லுவாங்க? இன்சல்டிங் என்ன இருக்கு, உள்நோக்கம் என்ன இருக்கு? அதுல பாதிக்கப்பட்டவர் மட்டும் தான் சொல்ல முடியும். அவங்களுக்கு தான் உரிமை. இதுல எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்குங்க. இது ஊழல் வழக்கு எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கும். இதுல பாதிக்கப்பட்டவங்க சொல்லிடுறேன். நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்கன்னா ஏதோ புனிதம், அதை நீங்க டச் பண்ணவே கூடாது. எல்லா புனிதங்களும் கேள்வி கேட்டதன் மூலமாகத்தான் அது அடுத்த கட்டத்துக்கே நகர்ந்திருக்கு. இல்ல இது புனிதம், இது புனிதம். நான் தோழரோட வார்த்தை ஏத்துக்கிறேன். நான் கேட்கிறேன், தீர்ப்பு 11 மணிக்கு வருது. 1 மணிக்குள்ள அந்த முழு தீர்ப்பு வராதுக்கு முன்னே எங்கு எப்படி தீர்மானிக்கப்பட்டது இப்படின்னு சொல்ற விமர்சனம் உள்நோக்கம் உள்ளது இல்லையா? அதுல நீங்க உள்நோக்கம் உள்ளதா இல்லையா? உங்களுக்கு நீங்க முழு திருப்ப படிச்சீங்க அதுவே இல்ல. ஆக அப்படிப்பட்டவர்கள் நான் கேட்கிற கேள்வி, இப்போ அப்பீல் கர்நாடக அரசை வலியுறுத்துவோம். ஆந்திர மாநில அரசை போய் ஒரு கிருஷ்ணன் முன்னாள் அமைச்சர் கிருஷ்ணன் கொலை வழக்குல வந்து ஆந்திர மாநில அரசு அங்க நடந்த வழக்குல அங்க நீதிமன்றம் தந்தது தீர்ப்பு தந்தத அப்பீலுக்கு போய் வேண்டியதானே? ஆந்திர மாநில வரத்துக்கு முன்ன இன்னொரு நீதிமன்றம் ஒருவருக்கு தீர்ப்பு நீதியரசர் குமாரசாமியை சொன்னது போல இது அரசியலாக்கப்படுகிறது. இதனுடைய எல்லா இன்றைக்கு அரசியலாக்கப்படணும்னு நினைச்சு முகாந்திரம் இல்லை. அதுதான் நம்ம சொல்றோம். நீங்க சொல்றதை நான் ஒத்துக்கிறேன். நீங்க இதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்றீங்க. நான் என்ன கேட்கிறேன், நான் திருடிட்டேன்னா நீ பிராயச்சித்தம் தேடிக்கப்பா, பொருளை திருப்பி கொடுத்திருப்பான்னு ஒரு நீதிமன்றம் சொல்லுமா? டான்சி வழக்கில்
செல்வி ஜெயலலிதா அவர்களை அவர் உங்களுக்கு தெரியும் நீங்க வந்து இந்த வழக்குல திருமதி ஜெயலலிதா அவங்க நான் வந்து வழக்காடத்துக்கு போக மாட்டோம் உடல்நலம் சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு நீங்க வந்து கேட்கறீங்க, இதை நீங்க கேட்பீங்களா? அவர்கள் நிர்வாக ஒரு உரிமை இருக்கு. ஒரு நிமிஷம் திரு கனகராஜ் அவர்களோ திரு சரவணன் அவர்களோ ஏற்றுக்கொள்ளாரு நினைக்கிறேன். நீங்க கேட்டீங்களே டான்சி வழக்குல இந்த மாதிரி சொன்னாங்களே குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கு, ஆனா அவங்க மனசாட்சி அப்படின்னு இது சொல்லுவாங்களா அப்படின்னா சொல்லுவாங்க. நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு முன்னதாரத்தை நான் குறிப்பிடுவேன். ஒரு நிமிஷம் நேஷனல் நீதிமன்றத்திலையும் செஷன்ஸ் நீதிமன்றத்திலையும் வந்து சட்ட புத்தகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை மட்டும் தான் சொல்லக்கூடிய வழக்கம் இருக்குது. ஆனா உயர் நீதிமன்றங்களையும் உச்ச நீதிமன்றங்களும் சட்ட புத்தகங்களை தாண்டி சில விஷயங்களை குறிப்பிடக்கூடிய நிலை உண்டு. எனக்கு தெரிஞ்சு 2 வழக்கு நான் சொல்றேன், ஒரு ரெஃபரன்ஸுக்காக ரொம்ப உள்ள போகணும்ல. ராஜீவ் கொலையாளிகள் வழக்குல உச்ச நீதிமன்றம் நீதியரசர் சதாசிவம் அவர்கள் பிரேயர் வைக்கப்பட்டது எங்களுடைய தண்டனையை குறையுங்கள் என்று மட்டும்தான். காலதாமதத்தின் காரணமாக அவர் தண்டனை குறைத்து உத்தரவிட்டிருந்தால் நீங்கள் சொல்லும். அதை தாண்டி ஒரு இறுதி பாரா 2 பாரா போடுறாங்க. என்ன, இவர்களை விடுவிப்பது பற்றி கூட சம்பந்தப்பட்ட அரசு யோசிக்கலாம். அது பிரேயர்லே இல்ல, ஆனா நீதியரசர்கள் சொல்லியிருக்காங்க. இதை நம்ம பிழையா பார்க்க முடியாது. பாபர் மசூதி வழக்குல அந்த இடம் யாருக்கு சொந்தம்ங்கிறது வந்து அலகாபாத் நீதிமன்றத்தில் 3 நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச் விசாரிக்கும் போது 3 நீதிபதிகளும் ஒருமித்து சொன்ன கருத்து அந்த இடம் அந்த இடத்துல ராமர் கோயில் இருந்தது அப்படின்னு 3 ஏற்றுக்கிறாங்க. அந்த இடத்தை என்ன செய்வது அப்படின்னு சொல்லும் போது 3 வேறு பேர் சொல்றாங்க. அப்ப இது வந்து வழக்கமா இருந்திருக்கு. அப்ப வந்து தீர்ப்பு வந்து இந்த இடம் இன்னாருக்கு சொந்தம் சொல்லிட்டு ஆனா இடத்தை வேற வேற மாதிரி பிரிச்சுக்கணும்னு சொல்ல எப்படி நியாயமா இருக்க முடியும்? சோ அவர்கள் வெறும் சட்டம் மட்டும் தாண்டி அதை தாண்டி சமூக சூழல்கள் என்ன, இதோடைய விளைவுகள் என்ன, இது என்ன மாதிரி தாக்கத்தை சொல்றது வழக்கமா இருந்திருக்கிறது புது விஷயம் இல்ல. ஏற்கனவே நம்ம இன்னொரு பல விஷயம் பார்த்தோம். 2.25 லட்சம் விசாரணை கைதிகளை சிறையில் இருக்கும் போது திரு சல்மான் கானுக்கு வந்து மேல போகாமலே தீர்ப்பு கிடைச்சது. ராமலிங்க ராஜுக்கு அடுத்த நாளே கிடைச்சிருக்கு. இது கிடைச்சதுனால இல்ல உங்களுக்கு தெரியும் சுப்ரீம் கோர்ட்ல வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு பைனான்ஸ் கேஸ்ல உள்ள உட்கார்ந்துருக்காரு. 5000 கோடி ரூபாய் வந்து ஜாமீன் கட்டணும் சொல்லிட்டு உள்ள உட்கார்ந்துருக்காரு. இது மாதிரி பல விஷயங்களுக்கு தருண் தேஜ்பால் வந்து ஒரு பாலியல் வன்புணர்ச்சி கிடையாது, ஒரு பாலியல் ஒரு அட்வான்ஸ் எடுத்தார், அதுக்காக அவர் சிறை சென்றார். இது மாதிரி வேறுபட்ட வழக்குகள்ல வேறுபட்ட தீர்ப்பு வழக்கு வழக்கம் தான். நீங்க அதை எப்படி நீங்க இவங்க வந்து ஸ்பெஷலா இதுக்கு சொன்னாங்கன்னு சொல்ல முடியும்? இல்ல நான் வந்து என்ன சொல்ல விரும்புறேன்னா ஒவ்வொரு கேஸ்லயும் நீங்க ஒரு குறிப்பிட்ட நீதிபதி குறிப்பிட்ட விதமான தீர்ப்பை அவர் வழங்குறாரு. இப்ப வி.ஆர். கிருஷ்ணய்யர் இப்படிதான் வழங்குவாரு அப்படின்னு ஒரு மைண்ட் இருந்தது. ஆனா வி.ஆர். கிருஷ்ணய்யர் பாண்டே சாருக்கு ஒன்னும் கனகராஜுக்கு ஒண்ணுமா வழங்கினார்னா ஒரே மாதிரியான விஷயத்தில் அது வேறுபட்டதாக மாறும். இல்ல அப்படி கிடையாது. உங்களுக்கு தெரியும். இப்ப பாருங்க, நீதியரசர் மைக்கேல் டி குன்ஹா அவர்கள் ஒரு தீர்ப்பு வழங்கினார். ஒரே வழக்கு, ஒரே குற்றம் சாட்டப்பட்டாலும் ஒரே அரசு தரப்பு எல்லாமே. நீதியரசர் குமாரசாமி வேறு தீர்ப்பு வழங்கினார். யார் தீர்ப்பு சரி? அந்த தீர்ப்பு சரியா? இந்த நாளைக்கு உச்சநீதிமன்றம் வேறு தீர்ப்பு வரலாம். இது வழக்கமா இருந்திருக்கிறது. இதுல வந்து நம்ம வந்து அதனால கீழ் நீதிமன்றத்தில் ஒன்று வந்து மேல் நீதிமன்றம் ஒன்று மாறிச்சுன்னு சொல்ல முடியும். உங்களுக்கு தெரியும் 10க்கு மேற்பட்ட வழக்குகள் தமிழக முதலமைச்சர் அந்த ஜெயலலிதா தொடரப்பட்ட போது அத்தனை வழக்குகளிலுமே கீழ் நீதிமன்றமோ உயர் நீதிமன்றமோ ஏதோ தண்டனை கொடுத்து உச்ச நீதிமன்றம் விடுவிக்கப்பட்டு மாறி மாறி இப்படிதான் நடந்திருக்கு. சோ ஒரு நீதிமன்றத்தில் ஒரு உத்தரவு வந்துட்டனாலே அது இறுதியாக போறது இல்ல. அதனால நம்ம விமர்சிக்கணும் அவசியம் இல்லை. மாறி மாறி நடந்துட்டு தான் செஞ்சிருக்கு. இல்ல அதெல்லாம் நடந்திருக்கு. ஆனா என்ன பிரச்சனைனா நீங்க இப்ப ஏற்கனவே கேட்டது மாதிரி நான் என்ன கேட்கிறேன், இது தவறு நடந்து விட்டது என்று சொன்ன பிறகு நாங்கள் உங்களை மன்னித்து விடுகிறோம் அப்படின்னு கூட நீங்க சொல்லிட்டு போங்க. பிராயச்சித்தம் தேடிக்கங்கன்னு நீங்க சொல்றீங்கன்னா நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, பாவம் பண்ணிட்டீங்கன்னு சொன்ன பிறகு பிராயச்சித்தம் தேடுகிற வாய்ப்பை நீங்க எல்லாத்துக்கும் கொடுத்தீங்கன்னா ஓகே. அதுதான் நான் சொல்றேன் உங்களுக்கு. அதுக்கு தான் இவ்வளவு வழக்கு நான் உதாரணம் சொல்றேன். சல்மான் கானுக்கும் அல்லது ராமலிங்க ராஜுவுக்கும் கொடுக்கிறத நீங்க நம்முடைய நீதிமன்றங்கள் மாருதி தொழிலாளிக்கு கொடுக்க மாட்டேன். 2012 நீதிமன்றம் குமாரசாமி அவர்கள் தீர்ப்பா இருந்தாலும் சரி, குன்ஹா அவர்கள் தீர்ப்பா இருந்தாலும் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை நாம் ஏற்க வேண்டும். அவ்வளவுதான் நீங்க பாயிண்ட். நீங்க வந்து எல்லா தீர்ப்புகளும் விமர்சனத்துக்கு உள்ளாகக்கூடியவை, விமர்சனத்துக்கு உள்ளாக குமாரசாமி அவர்கள் வழங்கிய தீர்ப்பை நீங்க விமர்சிப்பீங்க, குன்ஹா அவர்கள் வழங்கிய தீர்ப்பை அவர் விமர்சிப்பாரு. நீதித்துறை மாறி மாறி விமர்சிக்கிறதா என்ன கணக்கு வரும்? அப்படி உங்களுடைய அரசியல் நிலைப்பாடாக தான் இருக்கிறது தவிர நீதிமன்றம் சட்டத்தின்படி தான் பார்க்கிறது. இல்ல நீதிமன்றம் சட்டத்தின்படி விமர்சனத்துக்குள்ள வரும் அப்படின்னும் போது 15,000 ரூபாய்க்கு ஓட்டி ஸ்லிப்ட் 95 நீங்க வாங்கி தர முடியுமா? இது அவர் கணக்கு எழுதியிருக்காரு. ஓட்டி ஸ்லிப்ட் 15,000 ரூபாய் வாங்கி கொடுத்திருக்காரு. அது இதுக்கு என்ன பெரிய நாலேஜ் வேணும் உங்களுக்கு?
ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ல நீங்க பொதுவா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நீங்க எவ்வளவுன்னு சொன்னா நான் அப்ப வீடு கட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியும் இதுல வந்து பல விஷயங்கள் ஒரு திருமணத்துக்கான செலவுன்னு இவ்வளவுதான் அவங்க செலவழித்து அங்க அந்த குடும்பமும் பிரபல திரைப்பட நடிகர் சிவாஜி கணேசனுடைய குடும்பம், அவரும் பெரிய நடிகரா இருந்து ஏகப்பட்ட வருவாய் ஈட்டியவரு, இவ்வளவுதான் சொல்லி வருமான வரி கட்டி அதுக்கப்புறமா நீங்க வந்து ஒரு கணக்கு சொல்லுவீங்களா? இல்ல அரசாங்கம் ஒரு கணக்கு சொல்லுமா? இல்ல அரசாங்கம் ஒரு கணக்கு சொல்லுமா? அவர் கேட்கறதுனால சொல்றேன். இல்ல நான் கேட்கிறேன், ஒருவரை நள்ளிரவுல கைது செய்துட்டு மறுநாள் அவங்க வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் கொண்டு போய் வச்சுக்கிட்டு நீங்க மதிப்பீடு செய்வீங்களா? இல்ல அண்ணா 828 அவர் இருக்குவானவா? இல்ல 820 யார் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர்களோ அவங்க முன்னால நீங்க கைப்பற்றப்பட்ட பொருட்களா? அந்த காரணத்தை கட்சி விடுதலை இல்லையே. விடுதலை வந்து அந்த காரணத்துக்காக இல்லையே. விடுதலை வந்து அந்த காரணத்துக்காக இல்லையே. இப்படி எல்லாம் கேட்பதற்கான முகாம்கள் இருக்கா இல்லையா? நீங்க ஏன் இப்படி கேட்கறீங்க? இப்ப இந்த கேள்வியை நான் இப்படி கேட்கிறேன். கல்யாணத்துக்கு நீங்க பத்திரிகை அடிக்கிறதுக்கு மட்டும் 12 லட்சம் ரூபாய் செலவு பண்ண, அதை கொடுக்கறதுக்கு 2 லட்சம் ரூபாய் சொன்னது போல ஒவ்வொரு வார்த்தையா பார்த்துட்டு இது சரியாக தெரியாது சொல்லும் போது இதெல்லாம் ஏற்றுக்கொண்டுதான் நீதியரசர் முடிவுக்கு வந்திருக்கார். சில விஷயங்களை நீதிபதி மைக்கேல் டி குன்ஹா அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, சில விஷயங்களை குமாரசாமி அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கார். நீதிமன்றம் என்ன சொல்லிருக்கோ அதை ஏற்றுக்கொள்ள நம்முடைய கடமை, அதை மாற்ற முடியாது. நண்பர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், இதே போல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம், எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய ஒரு குழப்பம் நீதியரசர் மைக்கேல் டி குன்ஹா அவர்கள் வழங்கிய தீர்ப்பிலும் கூட இருக்கிறது. மைக்கேல் டி குன்ஹா தன்னுடைய தீர்ப்புல வந்து 664 பக்கத்துல ஒட்டுமொத்தமாக ஜெயலலிதா உள்ளிட்டவர்களுடைய நகைகளை மதிப்பிடும் போது ஒட்டுமொத்தமாக அவர் குறிப்பிடுகிறார். பக்கம் தீர்ப்புடைய பக்கம் எண் 664 664 வந்து நீதியரசர் குறிப்பிடுகிறார். ஒட்டுமொத்தமாக the total weight of the gold jewelry found in the possession of A1 as on 30/4/1996 comes to 20,548 கிராம்கள். 20,548 கிராம்கள். அன்றைய சூழலுக்கு அன்றைய காலகட்டத்தில் இந்த 1996 ஆண்டு அவங்க வந்து ஒட்டுமொத்தமாக இதோட 10 கிராம் உடைய விலை 4,334 ரூபாய். தங்கம் 10 கிராம் தங்கத்துடைய விலை 4,334 ரூபாய் என்று கணக்கிடுகிறார். அப்படியானால் 20,548 கிராம்களுக்கு வந்து ஒரு கிராமுக்கு 443 ரூபாய் வரும். 10 கிராமுக்கு வந்து 4,334 ரூபாய், ஒரு கிராமுக்கு 433 ரூபாய் வரணும். அப்ப 20,548 இன்று 433 என்று டோட்டல் போட்டால் ஒரிஜினலாக வரவேண்டியது 88,97,284. ஆனால் நீதியரசருடைய தீர்ப்பில் வந்து பக்கம் 665 குறிப்பிடப்பட்டிருப்பதோ 8,90,00,000 ரூபாய் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 88 லட்சம் ரூபாய் வரவேண்டிய இடத்தில் 8,90,00,000 ரூபாய் நீதியரசர் மைக்கேல் டி குன்ஹா அவர்கள் தீர்ப்புல இதே மாதிரி இருக்குது. ஆனால் பின்னாடி சரி செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கறத நானே உங்களுக்கு சொல்லிட விரும்புறேன். இது போன்ற தவறுகள் ஒரு இயல்பா நடக்கக்கூடிய விஷயமா இருக்கும் போது சாதாரண வரும்போது இறுதி தீர்ப்பு எப்படி வருகிறது, அதில் எடுத்துக்கொண்டிருக்கிற பாயிண்ட் எல்லாம் சரியா அப்படிங்கறத தாண்டி இந்த பக்கத்துல அந்த தப்பு அந்த பக்கத்துல தப்புனா உங்களுக்கு நான் கண்ணால் காட்ட முடியும். பக்கம் 664 665 ரெண்டுலயுமே இதுல நீதியரசர் மைக்கேல் 88 லட்சத்துக்கும் 8 கோடி ரூபாய்க்குமான வித்தியாசம் நீங்கள் பார்க்க எல்லாமே கரெக்ட். நீங்க சொல்றது கரெக்ட். ஆனால் வந்து அதாவது இது என்ன அளவுகோல், அதாவது இப்ப வந்து நம்ம சொன்ன மாதிரி இந்த தீர்ப்பை வந்து மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி வந்து அந்த தவறுக்கு இருக்கிறதா? இதுலயே 7 கோடி ரூபாய்க்கு இருக்கு. 7 கோடி ரூபாய் நீங்க குன்ஹாவோட தீர்ப்பை வச்சு பாருங்க. 7 கோடி ரூபாய் எடுத்துடலாம். எடுத்து அவர் தவறா பண்ணிட்டாரு, 7 கோடி ரூபாய் எடுத்துன்னு வச்சுக்கோங்க. அப்ப அவங்களுடைய சொத்து மதிப்பு என்ன? 7 கோடி தானே குறைஞ்சிடும். தானே வரும். அப்போடைய தீர்ப்பு மாறுமா? ஆனால் இப்போ 55 கோடி ரூபாய் 55 கோடி ரூபாய் 7 கோடி கழிச்சு 48 கோடி ரூபாய் வரும். அது இல்ல மேடம், இது போன்ற தவறு நாம வந்து எதை வந்து தவறுகள் நீங்க அடிப்படையிலே மாற்றம் சொல்றீங்க இல்லையா? அப்ப 88 லட்சம் ரூபாய் வரக்கூடிய இடத்துல நம்ம கண்ணாடி பாக்குற வந்து 8 கோடி ரூபாய் போட்டிருக்குது. அப்ப இந்த தவறு நடக்கக்கூடிய பின்னாடி சரி பண்றாங்க. திரும்ப பதிவு பண்ணிடுறேன், பின்னாடி இந்த தவறு சரி பண்ணப்படுகிறது. தீர்ப்பு வழங்கப்படுவதற்கு முன் நீதிபதி என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். தீர்ப்புல வந்து கையெழுத்து போட்டு அவர் வந்து வழங்கப்பட்ட பின்பு அவர் வந்து தவறுகளை வந்து ரெக்டிஃபை பண்ணல. நான் கையில காட்டுறேன், நீ கீழே அதே பத்தியில இருக்கு. இந்த பத்தியில வந்து பாத்தீங்கன்னா 20,000 தீர்ப்பு அவர் வந்து எப்படின்னா தீர்ப்பு எழுதி ஒரு இதுல முடிச்சுட்டு இது பண்ண பண்ணிருப்பாங்க. தீர்ப்புல கையெழுத்து போட்ட பிறகு எந்த நீதிபதிக்கும் அந்த தீர்ப்பை போட்டப்பட்ட பிறகு திருத்தப்பட்டதல்ல. அதே தீர்ப்பிலே இங்க அவர் கையெழுத்து போட்டு முடிச்சாரு. கையெழுத்து போட்டு எல்லாரையும் விடுதலை பண்ணி அனுப்பிச்சு விட்டாரு. இப்போ வந்து சரியா சொல்ல முயற்சிக்கிறேன். நீதியரசர் மைக்கேல் டி குன்ஹா அவர்கள்
அவர்கள் தீர்ப்பு எழுதிய போதேதான் மேலேயே 433 ரூபாய் 1 கிராமுக்கு இன்று 20,548 கிராம் போடும்போது 88 லட்சத்துக்கு பதிலாக 8,90,00,000 போட்டுக்கிறார். அந்த எண்ணிக்கை ஒரு சைபர் மார்க்கெட். இப்ப இதுல பாத்தீங்கன்னா எல்லாரும் சொல்ல முடியும் 15 கோடிங்கிறத 1.5 கோடின்னு போட்டாங்க. அந்த இதுக்கு நான் சொல்றாங்க. இல்ல இதுக்கு நீங்க ஒரு வரி சொல்லிட்டாங்க போன இல்ல அதுக்குதான் சொல்றேன். அதாவது தீர்ப்பு கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி ஒரு தவறுகள் நிகழ்ந்திருந்தால் கண்டிப்பாக அதுதான் என்ன சொல்ற தீர்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் கவனமாக பார்த்து செய்திருக்கலாம் என்பது ஒரு இது. நீதிபதி குன்ஹா அவர்கள் தீர்ப்பு கையெழுத்து போட்டு அனைவருக்கும் தண்டனைன்னு சொன்ன பிறகு இது இந்த மாதிரி ஒரு தவறுகள் தெரிய இது மாதிரி இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அது பிரச்சனைகள் இப்போதைக்கு மாற்றப்படல. அது வழக்கின் தன்மையை பாதிக்கல. வழக்கின் தன்மையை பாதிக்கல. ஆனா இந்த தீர்ப்பு இந்த இதுல இப்ப நீதிபதி குமாரசாமி கொடுத்திருக்கக்கூடிய அந்த இது என்னன்னா வழக்கின் தன்மையை மாத்திருது. அதாவது அவர் ஒரு ரிசர்ச் லைன் 8.12%, ஒரு 4%, ஒரு 3% கூட போனா அனைவருக்கும் தண்டனை. ஒரு 2% சரியாக சொல்ல வேண்டும் என்றால் 1.88% கம்மியா இருக்கிறதுனால இவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் கணக்குல எவ்வளவு கவனமாக செயல்பட்டிருக்க வேண்டும். அதாவது இப்ப நம்மளுடைய இதுல ஆஜரான நம்மளுடைய இதுல வைபவ் சொல்லினாரு 851 பாருங்க, 851 852 ஒன்னா ரெண்டுத்தையும் சேர்த்து கூட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன சொல்ல விரும்புறேன்னா PW 182 அது 851 பக்கத்துல PW 182 அருணாச்சலம் reveals that accused numbers 1 to 4 and firms have borrowed rupees 7 crores 35 lakhs 46,000 அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அந்த 7 crore 35 lakhs தான் இந்த 10. நான் உங்களுக்கு அதுதான் PW 182 ஓட எவிடன்ஸ் இருக்கு. வேணும்னா உங்களுக்கு இப்பவே படிச்சு காமிக்கிறேன், உங்க ஷோல இப்பவே படிச்சு காமிக்கிறேன். அந்த 7,35,00,000 தான் இந்த 10. அவர் சொல்றாரு PW 182 மொத்தம் 7 லோன் பத்தி பேசுறாரு. அந்த 7 லோனும் இந்த 1 to 10 இருக்கு. உங்களுக்கு ஆதாரம் அவருடைய இது இருக்கு, நீங்க பாத்தீங்களா? அதை தாண்டி தான் சொல்றாரு. அவர் சொல்றாரு. ஆனா 7 கோடி அவரு இந்த பி நான் எதை வச்சு சொல்றேன்னா எக்ஸிபிட் P1027 ஒண்ணு நான் ரொம்ப கணக்குல போண்டா. அவர் சொல்ற நீங்க சொல்ல கணக்குல பாருங்க 7,45,46,000 ரூபாய் சொல்றாரா? அவர் சொல்றாரு. அதுதான் இது சொல்றீங்கல்ல, அதுதான் இதுன்னு சொல்லல. அதுல இருக்கக்கூடிய லோன்கள் எல்லாம் இதுல இருக்கின்ற இந்த இரண்டாவது லோன் இருக்கு இல்லையா, இரண்டாவது ஒரு 3,75,00,000 ரூபாய் இருக்கிறது. அந்த 3,75,00,000 ரூபாயை தவிர இருக்கக்கூடிய மற்ற அனைத்து லோன்களுமே அந்த 7 கோடியில அடக்கம். அதை தவிர அந்த 7,35,00,000 டோட்டல் வராது. உங்களுக்கு டோட்டல் வராது இல்ல, அந்த லோன் தான். அந்த லோனை பத்தி தான் இவர் சொல்றாரு. எக்ஸிபிட்டை வச்சு பேசுறேன். ஏன்னா இந்த எக்ஸிபிட் 1027 11444 இருக்கு இல்லையா, இந்த எக்ஸிபிட் எல்லாத்தையும் யார் பேசுறா அப்படின்னா PW 182 தான் பேசுறாரு. அவர் ஒரு வங்கியின் மேலாளர். அவரு இத பத்தி பேசுறாரு. சோ அதனால சொல்றேன், அதுக்கு இதுவும் வேற கிடையாது. அதுவும் இதுவும் ஒரே இதுதான். எப்படி பார்த்தாலும் இது ஒரு தவறான கணக்கு. ஒரே இதா இல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்ல, நான் உங்களுக்கு ஆதாரம் காமிக்கிறேன். அதுல 10வது கணக்கு 10வது கணக்கு சொல்லுங்க. 234 ரூபாயில முடியுது. 10வது கணக்கு சொல்லுங்க. 234 ரூபாயில முடியுது. ஆமா. ஆனா நீங்க சொல்லுறதுல 6,000 ரூபாயில முடியுது. இல்ல 6,000 ரூபாய் 7,000 ரூபாய் இல்ல, நான் எக்ஸிபிட்ட வச்சு பேசுறேன். அது எக்ஸிபிட் நம்பர் சொல்லிருக்காரு பாருங்க. 10வது சொல்லிருக்காரு. எக்ஸிபிட் கணக்கு வச்சே பேச முடியாது. எக்ஸாக்ட் நம்பர் இருக்குதா அதை சொல்ல முடியும். அந்த நம்பரை பார்க்கலாம் தயவுசெய்து. ஓகே கனகராஜ், நீங்க குறிப்பிட முடியுங்க. அதாவது as of now நம்ம திருப்பி நம்ம ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த ஜட்மெண்ட்ன்றது ஆல்ரெடி டெலிவர்ட். ஜட்மெண்ட்ன்றது ஜட்மெண்ட் தான். இப்போ இதுல எந்த திருத்தங்கள் வேணும்னாலும் கன்சர்ன் புகார்தாரரோ அல்லது அதுல சம்பந்தப்பட்ட கர்நாடக அரசாங்கமோ முறையாக ரிவ்யூவோ அப்பீலோ செய்து அதை திருத்தலாமா வேண்டாமான்றது தான் டிபேட். இப்ப நம்ம டிபேட்டுக்கு என்ன சொல்றோம்னா 362ல கன்சர்ன் ஜட்ஜு கிட்ட நம்ம நீட்டா இந்த 2 பேர் தான் கொண்டு போக முடியும்னு சொல்லிட்டோம். அதுலதான் நம்ம பதிலும் முடிஞ்சிச்சு. இந்த வாதத்தினுடைய முடிவும் அதுதான். இப்ப அதை விட்டுட்டு இந்த ஜட்மெண்ட்ல இந்த பேராவில ஜட்ஜ் இப்படி மிஸ்டேக் பண்ணிருக்காரு, இந்த பேராவில இப்படி தப்பு பண்ற வேண்டிய வேலை நம்மளுக்கு கிடையாது. கர்நாடக அரசு வழக்கறிஞர் திரு ஆச்சாரியா அவர்கள் இவங்கள்ட்டே போய் 362 ஒரு கரெக்ஷன் நீங்க போடலாம் சொல்லிட்டு திரு குமாரசாமி கேட்டா கூட என்னுடைய கேள்வி இடைவெளிக்கு முன்னாடி கேட்டது போல நீதியரசு குமாரசாமி அவர்கள் இதை ஜஸ்டிஃபை பண்ணிட்டா என்ன ஆகும், இல்ல ஜஸ்டிஃபை பண்ண முடியாட்டா என்ன ஆகும், திருப்பி அப்பீல் போடுமா? இல்ல இப்ப என்னை பொறுத்தவரையிலும் ஏற்கனவே ஒரு நீதிபதி ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்காரு. அந்த தீர்ப்பின் அடிப்படையை அவர் மாத்த போறது கிடையாது. அதனுடைய அடிப்படையில் தான் கொடுக்க போறாரு. அவரு என்ன சொல்லியிருக்காரு, நான் இந்த இவர் ஜட்மெண்ட்டை ஏத்துக்கல, குன்ஹா ஜட்மெண்ட்டை ஏத்துக்கல, செட்டசைட் பண்றேன்னு முடிச்சிட்டாரு. செட்டசைடுன்ற ஒரே வார்த்தையில எல்லாமே போயிடுச்சு.
என்டையர் இதுவும் வந்துருச்சு. அதுக்கு மேல இங்க விமர்சனம் இந்த பகுதி மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு செட்ட சைட நீக்க முடியுமா? இந்த பகுதியை மட்டும் எடுத்து வச்சு நீங்க அந்த பகுதி தான் முக்கிய காரணம். No, don't shout. This is not a court. Please. See, I am telling you, he is asking me. I am giving my opinion. As a lawyer, I am telling. Please. See, I am not vested with any party. I am giving my opinion as a lawyer technically. See, நான் சொல்றது என்னன்னா, இப்ப அதுல இருக்கிற தீர்ப்புன்றது அவர் செட்டிஸ்ஃபை பண்ணிட்டாரு, ஆல்ரெடி வாஷ் பண்ணிட்டாரு. அதை ஒண்ணு கெட் ஓவர் பண்ண போறது இல்ல. அவரு அததான் சொல்ல போறாரு, திருப்பி அதான் சொல்ல போறாரு. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. திரு வைபவ், நீங்க குறுக்கிட விரும்புனீங்க. திரு வைபவ், நீங்க குறுக்கிட விரும்புனீங்க. So two things. இதுக்கு முன்னாடி யாரோ வந்து அந்த குன்ஹாவோட ஜட்மெண்ட்ல வந்து ஒரு பேஜ் நம்பர் பாயிண்ட் அவுட் பண்ணாரு. Loans were repaid. That's wrong. Interest portion was serviced. Okay. And then 1.5 crores to a loan amount was repaid. Again, my calculation is that maybe that has to be subtracted from that 26 crores. That's what he arrives at 24. Maybe அவர் அத மறந்திருக்கலாம். But let's not go into that. I'm just putting forth. I'm not point number 2. What is that? Repayment of loan from Indian Bank, Abhiramapuram, rupees 11 lakh. Go to page 323. Just 323. Page 323. No. That's servicing interest. No, I am telling. Okay, those are technicalities. Let us see. Then if you repayment is service of interest, sir. Interest வேற, repayment of loan வேற. இல்ல சார், நீங்க நான் முதல் பக்கத்துல 294வது பக்கத்துல 2வது பாயிண்ட் ரீபேமெண்ட் ஆஃப் லோன் அவைல்டு பை மெசர். அது நம்ம போதிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு கனரா உங்களுக்கு ஒரு அப்ஜெக்ஷன் இருக்கிறதும் நீங்க ஒரு பக்கத்தை ரெஃபர் பண்ணக்கூடியது பாக்குறோம். அவர் ஒரு பக்கத்தை ரெஃபர் பண்ணாரு. ரெண்டும் தனித்தனியா பிரிச்சு போட்டு நினைக்கிறேன். நான் திரு இன்ட்ரெஸ்ட் வேற, பிரின்சிபல் அமௌண்ட் நம்மளோட பெட்டரா திரு ஆச்சாரியா வாதிடுவாரு, நம்மளோட பெட்டரா திரு குமாரசாமி முடிவெடுப்பாரு. வேற ஒரு கேள்வி எனக்கு இருக்கு. இப்ப ஒருவேளை இந்த வழக்குல வந்து இவங்க ரிவிஷன் பெட்டிஷன் போடுறாங்க, 362 கேக்குறாங்க, அவள நீதியரசரே பண்றாரு, அப்பீல் போறாங்க, அதெல்லாம் தாண்டி தமிழக முதலமைச்சராக மீண்டும் ஜெயலலிதா பொறுப்பேற்பதில் சட்ட ரீதியான சிக்கல் தடை ஏதேனும் இருக்கிறதா? No, not at all. ஒண்ணுமே இல்ல. But before that, I'm sorry, we deviated. I'll just complete that one point. Review போடலாம், அவங்க போட்டாலும் ultimately decide பண்ண வேண்டிய authority judge தான். Justice Kumaraswamy, he can either decide that நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், இந்த ஒரே ஒரு mistake பண்ணிட்டேன், it's a typographical error, he can correct himself, he has that option. Or Supreme Court போயிட்டு Supreme Court can take a view. But ultimately, essence of Justice Kumaraswamy's judgment is correct. Kumaraswamy's judgment is perfectly fine. It is in fact the correct proposition of law. It is the judgment that has considered that 10%. வேற எதுவுமே கன்சிடர் பண்ணல. So it's the correct law. Supreme Court போனாலும் correct law சொல்ல ஒரே correct law அப்படினு சொல்றாங்க. அதாவது நீதிபதி குமாரசாமி வந்து கரெக்ட் லா லே டவுன் பண்ணிருக்காருன்னு சொல்றாங்க. ஆக்சுவலி இப்ப நீதிபதி குமாரசாமி லே டவுன் பண்ணிருக்க லாவை வச்சு பார்த்தோம் அப்படின்னா இனிமேல சொத்து குவிப்பு வழக்குல யாருக்குமே வந்து தண்டனை கொடுக்க முடியாது. ஏனென்றால் நீதிபதி குமாரசாமி முழுக்க இன்கம் டாக்ஸ்ல வந்து நீங்க வந்து உங்களோட இன்கம் கணக்க சொல்லிருக்கீங்களா, ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிருக்கீங்கன்னா நீங்க வந்து உங்களுடைய இன்கம் வந்து சரியான இன்கம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சரியான ஒரு ப்ரொபோசிஷன் ஆஃப் லான்னு சொல்றாங்க. வாதி பிரதிவாதிகள் வைக்கும் போது அது வந்து எப்படி சொல்ல வரேன்னா என்ன சொல்ல வரேன்னா இனிமே வந்து இந்த ப்ரொபோசிஷன் ஆஃப் லா கரெக்ட்னு சொல்லி ஒத்துக்கிட்டோம் அப்படின்னா இனிமேல வந்து யாரையுமே வந்து இந்த சொத்து குவிப்பு வழக்குகள்ல வந்து யாரையுமே வந்து தண்டிக்க முடியாது. எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சொத்து குறிச்சிட்டு வருமான வரி கட்டிடுவாங்க. வருமான வரி கட்டிட்டா என்னுடைய சொத்து வந்து சரியான சொத்தாயிடும். அப்படி கிடையாது. புரிஞ்சுக்க முடியல. வருமான வரி சொல்லும் போது பகிரங்கமா சில விஷயத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள், அது வந்து பகிரங்கமா அக்கௌண்ட்ல வந்திருக்குது அப்படிங்கும் போது அதை கணக்கில் எடுங்க சொல்றாங்க. அவ்வளவுதான் கணக்கு. பாப்பா நம்ம வந்து அதுல நிறைய விஷயம் இருக்கு. நான் வேற ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன் திரு தமிழரசன். இப்ப வழக்கறிஞர்கள் சொன்னது போல இது சட்ட ரீதியான தடை எதுவுமே இல்லை அப்படிங்கும் போது அதிமுக தரப்புல ஒரு தயக்கத்தை நம்ம பாக்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்கள் ஆன பிறகும் கூட ஒரு எம்எல்ஏக்கள் கூட்டம் போடப்படல. இன்று கூட முதலமைச்சரோட சேர்ந்து எல்லாரும் ஆலோசனை நடத்திருக்காங்க. ஒரு எம்எல்ஏக்கள் கூட்டம் கூட போடல. எப்ப பதவியேற்பு அப்படிங்கலாம் தெரியல. அவர்கள் தடை இல்லை அப்படின்னு சொன்ன பிறகு கூட எது தயங்க வைக்கிறது?
இப்ப எப்படி நாம நமக்குள்ள எந்த விதமான ஒரு தார்மீக உரிமையும் இல்லாம ஒரு விவாதம் செஞ்சுட்டு இருக்கிறோமோ ஒரு தீர்ப்பை, அதை போலவே அது அந்த கட்சியினுடைய தலைமை எப்போ எப்படின்னு முடிவெடுக்கிறது. நீண்ட நெடுநாள் தோழமை கனராஜ் கேட்காம திரு சரவணன் கேட்காம நீங்க எப்படி ஏன் இவர் அமைச்சராக்கலன்னு ஒரு கேள்வி கேட்க முடியாதோ, கேட்கல ஏன் இவர் அமைச்சர் எடுத்தீங்கன்னு ஒரு கேள்வி கேட்க முடியாதோ, அது கேட்க அதை போல இது அந்த கட்சியினுடைய தலைமையினுடைய முழு உரிமை. மாற்று நீ ஏன் 2 நாள் ஆச்சு, ஏன் 3 நாள் ஆச்சு அப்படிலாம் நீங்க இந்த விவாதத்தை பொறுத்தவரையில கீழமை நீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்பை ஏற்று முதலமைச்சர் ஒரு அரசியல் நொடியிலிருந்து சட்ட போராட்டம் நடத்தி இப்ப ஒரு தீர்ப்பு கிடைச்சி தீர்ப்பையும் அவர்கள் மதிக்கிறார்கள். குன்காலுடைய தீர்ப்பையும் மதித்தார்கள், இந்த தீர்ப்பையும் மதிக்கிறார்கள். வழக்கம் போல எதிர்கட்சிகள் தான் இதை அரசியலாக்கணும், அதாவது அவருடைய உரிமையை மீறி அரசியலாக்கணும். நீதிமன்ற உரிமையிலையும் இப்ப அவரே சொன்னார் பாருங்க, அவர் கையெழுத்து போட்ட உடனே குன்கா தீர்ப்பு தான். ஆக அப்படி எப்ப கையெழுத்து போட்டாரா திரு குமாரசாமி அது தீர்ப்பு. இது குறித்து இதுல 11/5 தீர்ப்பு வந்த உடனே எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருந்த விஷயம், இது முதலமைச்சரா பதவியேற்க தடை கிடையாது. எல்லா ஊடகங்கள், தந்தி டிவில எல்லா ஊடகங்களையும் சாமானிய பேசுறது வச்சு அவங்க எப்ப முதலமைச்சரா பதவியேற்பாங்க. ஆனா அதற்கான அறிகுறியிலே காணுமே. அறிகுறினா ஏன் உங்ககிட்ட கலந்தாசிக்கணுமா? அது முழுக்க அந்த கட்சியினுடைய தலைமை உரிமை. நிச்சயமா அத சட்டமன்ற உறுப்பினருடைய உரிமை. அந்த ஏன் நீங்க இப்படி இத்தனை நாள் எடுத்துக்கிறீங்க, இதுவெல்லாம் நீங்க ஏன்னா இப்ப என்ன அது என்ன யாருக்கு இப்ப என்ன, அதாவது அது முழு உரிமை, அவருடைய உரிமை. அந்த உரிமையில நீங்க ஒரு கேள்வி கூட எழுப்ப முடியாது. அந்த கேள்வியே இல்லை. இல்ல அவங்க ஏன் பதவியேற்கணும், பதவியேற்க கூடாதுன்னு யாரும் விமர்சனம் இல்ல. திமுக அதிமுக கிடையாது. அதிமுகவுடைய தொண்டர்கள், அமைச்சர் பெருமக்கள் எல்லாத்தையும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, மீண்டும் அம்மா வருவார், முதலமைச்சராக அரியணை ஏறுவார். அதுதான் எப்ப கேட்டேன். அதுதான் எப்ப கேட்டேன். அது அப்ப எப்ப தீர்மானிக்கணும், அவங்க தோழமை கட்சிங்கிறாங்க. அதுல ஏன் உங்களுக்கு என்னங்க அவசரம்? ஒரு அக்கறை, என்ன அக்கறை, ஒரு ஆர்வம், என்ன அக்கறை, ஒரு இந்த அக்கறை கடந்த 7 மாத காலமாக மற்றவர்களுக்கு இருந்திருக்கணும் இல்ல? பதவி இழப்பு ஒரு காரியம் இந்த தீர்ப்பு வந்தது. இந்த கடந்த 7 மாதத்துக்கு யார் பொறுப்பு? 7 மாதத்துக்கு யார் பொறுப்பு? வழக்கு நிலுவையில் மக்கள் தீர்ப்புக்கு எதிராக ஒரு பதவி இழக்க நேரிட்டதே மிக பெரும்பான்மையை வைத்திருந்து 7 மாதத்தில் இருந்தா அவங்க பதவி இழக்க நேரிட்டதே. அப்ப அந்த கேள்வி எல்லாம் எழுந்துதா? ஏங்க 1, 2ங்கிறத 10 பேர்ட்ட கருத்து கேட்டா முடிவு பண்ண முடியும். நீங்க சொன்னது கரெக்ட். அவங்க முதலமைச்சராகவும் வரலாம், ஓ பன்னீர்செல்வமே நீண்ட காலத்துக்கு நீடிக்கலாம், இல்ல தோழமை கட்சியில இருந்து ஒருத்தரை முதலமைச்சரா இருக்கணும்னு அவங்க சொல்லலாம், நாளைக்கே சட்டமன்றத்தை கூட கிடைக்கலாம். அதெல்லாம் அவங்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லை. ஆனா ஏன் இல்ல அப்படிங்கிறது இயல்பாகவே எல்லாரும். அன்னைக்கு கூட பார்த்த போது ஒரு 11:30க்கு ஆரம்பிச்சு ஒரு 2 மணிக்கெல்லாம் தமிழ்நாடு முழுவதும் சைலன்ஸ் ஆயிடுச்சு. அதுவரையிலும் ஒரு பெரிய கொண்டாட்டம் அது இருந்தது. ஒரு சுவிட்ச ஆஃப் பண்ண மாதிரி எல்லா இடத்துலயும் ஒரு பெரிய சைலன்ஸ், ஒரு புரிந்து கொள்ள முடியாத ஒரு அமைதி என்பது நிலவி. ஏன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் நீங்க இவரை பொதுச் செயலாளராக வச்சிருக்கீங்க? ஏன் நீங்க ரங்கராஜனை கொண்டு வரல? நான் ஜெயிக்க முடியுமா? அந்தந்த கட்சி எடுக்கக்கூடிய முடிவு அப்படிங்கிற மாற்றம் இல்ல. அதிமுக தலைமைக்கு சட்ட ரீதியாக எந்த தடையும் இல்லை என்பது, எப்போது அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றார் என்பது நிச்சயமாக அவர் மட்டுமே எடுக்கக்கூடிய முடிவு அந்த கட்சியுடைய பொதுச்செயலாளராக. அதை தாண்டி நீதியரசர் குமாரசாமி அவர்கள் இன்று அவருடைய அலுவலருடன் சேர்ந்து ஒரு ஆலோசனை நடத்தினார் என்று தகவல் தெரிவிக்கின்றன. கர்நாடக உயர்நீதிமன்றத்திலிருந்து அந்த நீதியரசர் குமாரசாமி அவர்கள் என்ன முடிவெடுக்கிறார், இது ஒரு டைப்போ மிஸ்டேக் தான் நினைக்கிறாரா, இல்லாட்டி நம்ம எடுத்த முடிவு சரியான விஷயம் வேணும்னா அப்பீல் போய் பார்க்கலாம் சொல்லி இருக்கிறாரா? நீதியரசர் குமாரசாமி என்ன முடிவெடுக்கிறார், இது பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்திருந்த விருந்தினர்கள் 5 பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.